شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மாபாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பயான் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆன் விடுக்கும் அறைகூவல்கள் என்ற தலைப்பின் கீழே இன்றைய தினம் திருமறை குர்ஆன் உலகத்தாருக்கு விடுக்கக்கூடிய மற்றும் ஒரு சவாலை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே பலதரப்பட்ட செய்திகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இதற்கு முன் சென்ற நபிமார்களுடைய வேதங்கள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வேதங்கள் எத்தனை என்பதில் இந்த சமுதாயத்தில் கூட கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. முன் சென்ற நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் 4 மட்டும்தான் என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் விளங்கிய இந்த 4 வேதங்கள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆதாரமற்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. முதலில் அதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு வேதங்கள் கொடுக்கப்பட்ட செய்தியை மாத்திரம் சொல்லாமல் சில இடங்களில் அல்லாஹ் தஆலா அந்த வேதங்களில் எதை நான் சொல்லி இருக்கிறேனோ அதை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த திருமறை குர்ஆனையும் நான் அருளி இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நான் தௌராத்தை வழங்கியிருக்கிறேன், இஞ்சில வழங்கியிருக்கிறேன், ஜபூரை வழங்கியிருக்கிறேன் என்று 3 வேதங்களுடைய பெயர்களை சொல்றான். திருமறை குர்ஆனோட 4வது வேதத்தில் பெயர் வருது. பெயர் வராது ஏராளமான வேதங்கள் இருக்குது. அந்த பெயர் வந்த வேதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வேதங்கள் என்னெல்லாம் சொல்லிச்சோ அந்த செய்திகளை திருமறை குர்ஆன் உண்மைப்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் சொல்லியிருக்கிறார். இதை பார்க்கும்போது திருக்குர்ஆன் ஏனைய வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. திருக்குர்ஆனில் ஏனைய வேதங்கள் சம்பந்தமாக சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதுடன் அத்தோடு நின்று விடாமல் திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் இந்த வேதத்திலே தெள்ள தெளிவாக இருக்கிறது, அவ்வாறு இருந்துதான் ஆக வேண்டும் என்பதையும் சேர்த்து ஒரு அறைகூவலாக குர்ஆன் சொல்லும். குர்ஆன் தௌராத்தை உண்மைப்படுத்துதுண்டா, தௌராத்தில் உள்ள செய்தி தான் இந்த குர்ஆன்லையும் இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லும். அப்போ அந்த தௌராத்தில் அந்த செய்தி இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். இஞ்சியில் இருக்கிற செய்தியை உண்மைப்படுத்துது குர்ஆன் என்று குர்ஆன் சொல்லும். குர்ஆனில் உள்ள செய்தி இஞ்சிலையும் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்போ அந்த சமுதாயத்திற்கு அது ஒரு சவாலாக மாறுகிறது. எப்படி? அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வேதம் அதில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை திருமறை குர்ஆனும் சொல்லுகிறது என்றால் அவங்க திருமறை குர்ஆனுக்கு ஒத்ததான ஒரு வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு
குர்ஆனை ஏற்க மறுக்கிறார்கள், குர்ஆனை நிராகரிக்கிறார்கள் என்று வந்த உடனே அவங்களோட வேதத்தினுடைய அந்த தன்மை, நம்பகத்தன்மை குறைந்து விடும். அப்ப நாங்க வேதம் என்று ஒன்றை வச்சிருக்கிறோமே, அதுல ஒன்று குர்ஆன் சொல்ற மாதிரி இருக்கணும். அல்லது நாங்க வேதம் என்று ஒன்று வச்சிருக்கிறோமே, அது குர்ஆன் சொன்ன வேதம் இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு கெட்ட நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஒன்று நாங்க எதை வேதம் என்று வச்சிருக்கிறோமோ அதுல குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் இருக்க வேண்டும். அல்லது நாங்க வச்சிருக்கிற வேதத்தில் அந்த செய்தி இல்லை என்றா நாங்க வச்சிருப்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வேதமே இல்லை, வேற எதையோ வச்சிருக்கிறோம். ரெண்டும் யாருக்கு பாதகமானது? அந்த சமுதாயத்துக்கு பாதகமானது. எந்த வேதத்தை அல்லாஹ் பேர் குறிப்பிட்டு சொல்றானோ, எந்த சமுதாயத்தை அழைச்சி அல்லாஹ் சொல்றானோ அவர்களுக்கு அது பாதிப்பாக அமைந்துவிடும். அப்ப இது ஒரு சவாலாக மாறுகிறது. எப்படி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல்லு தாமி கான ஹில்லன் லிபனி இஸ்ராயில். எல்லா உணவுகளும் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டதாகத்தான் இருந்தது. அல்லாஹ் எதையும் தடுக்கல. ஆரம்பத்தில் எல்லாமே ஹலாலாக்கப்பட்டு இருந்துச்சு. இல்லாமா ஹர்ரம இஸ்ராயிலு அலா நப்சிஹி மின் கபுல் அன் துனஸ்ஸலத் தௌராத். இஸ்ராயில் என்பவர், அதாவது மலக்கல் மவுத் இல்லை, இஸ்ராயில் என்று சொல்லி ஒரு மலக்கல் மவுத் இருப்பதா நம்பி இருக்கிறாங்க. இஸ்ராயில் என்று மலக்கல் மவுத் இல்லை. இஸ்ராயில் என்ற பேர் யாருக்கு இருக்குதுண்டா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இன்னொரு பேர். இஸ்ராயலின் சந்ததிகள் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் என்று அர்த்தம். பனு இஸ்ராயில் அவங்க கிட்ட இருந்து தான் யூத சமுதாயம் உருவாகுது. அப்ப இஸ்ராயில் என்பவர் தனக்குத்தானே எதை தடை விதித்துக் கொண்டாரோ அதை தவிர மற்றவற்றை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு ஹலாலாக்கி தான் வச்சிருந்தான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சில விஷயங்களை அவருக்கு தடை செஞ்சு கொண்டாரு. அது அல்லாஹ் சொல்லல, ரசூல் சொல்லல, ரசூல் வஹி மூலமாக தடுக்கப்படல, அவராகவே அவர் தடை விதித்துக் கொண்டதனால அது தடுக்கப்பட்டதா இருந்துச்சே தவிர அல்லாஹ் தடுக்கல. எல்லாத்தையும் அல்லாஹ் ஹலாலாக்கி தான் வைத்திருந்தான். மின் கபிலி அன் துனஸ்ஸலத் தௌராத். இது எது வரைக்கும்? தௌராத் அருளப்படுவதற்கு முன்பு, தௌராத் அருளப்படும் வரைக்கும் இந்த நிலை இருந்துச்சு. எப்போ தௌராத் அருளப்பட்டுச்சோ அந்த நேரத்திலிருந்து இந்த தடையில் சிலதுகளை எல்லாம் தடையும் செய்கிறான். அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு குல் ஃபஅது பி தௌராத்தி ஃபத்லுஹா இன் குன்தும் சாதிகீன். நபியே சொல்லுங்க, ஃபஅது பி தௌராத், நீங்கள் தௌராத்தை எடுத்து வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஃபத்லுஹா, அதிலே உள்ளவற்றை ஓதி காண்பியுங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். இந்த செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு இப்படி இல்லை, சில விஷயங்கள் தடுக்கப்பட்டு சென்று குர்ஆன் சொல்லும் போது எங்களுக்கு அப்படியெல்லாம் தடை வரலையே, எல்லாம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக தான் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்ல, ஆமா அனுமதிக்கப்பட்டதாக தான் இருந்துச்சு. இஸ்ராயல் தான் சிலதை தனக்கு தானே தடை செஞ்சு கொண்டாரு. அது எது வரைக்கும்? தௌராத் அருளப்படும் வரைக்கும். தௌராத் அருளப்பட்ட பிறகு சில விஷயங்கள் தடுக்கப்படுதா இல்லையா? தடுக்கப்படுது. சரி, நீங்க சொல்றது சரியா, இறைவன் சொல்வது சரியா? ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோமா? ஃபஅது பி தௌராத், தௌராத்தை கொண்டு வாங்க. ஃபத்லுஹா, அதை ஓதி காட்டுங்க. இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். எப்படி சவால்னு பாருங்க, எப்படி சவாலா மாறுது இது. அவங்க கொண்டு வந்து தௌராத்தை விரிச்சு ஓதி காண்பிச்சு, தௌராத்தில் அப்படி இல்லையே, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லையே என்று காட்டினா என்ன நடக்கும்? குர்ஆன் பொய்யண்டு ஆகிடும். அல்லாஹ் சொல்லும் சொல் பொய்யண்டு ஆகிவிடும். அப்ப இந்த நிலையில் அல்லாஹ் தஆலா சொல்ல வைப்பானா? வைக்க மாட்டான். அல்லாஹ் சவால்ல தோக்க மாட்டான். தெல்ல தெளிவாக சத்தியத்தை மாத்திரம் சொல்லக்கூடியவன் தான் இறைவன். இறைவனுடைய வார்த்தைகள் தான் இந்த அறைகூவல்களை விடுகிறது, சாதாரண மனிதர்கள் விடவில்லை. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துன்னு பாருங்க குர்ஆன். சாதாரணமான நம்பகத்தன்மை இல்லை, சேலஞ்ச் பண்ணி நீ கொண்டு வா, வேதத்தை ஓதி காட்டு, ஓதி காட்டி சொல்லு, அதுல இப்படி தான் இருக்குது, ஒரு கடவுள் இல்லை 3 கடவுளை நம்ப சொல்லுது, உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று தௌராத் சொல்லுது, ஓதி காட்டு. இல்ல, குர்ஆன் சொல்லுது அவர் மகன் இல்லை, அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை. இல்ல பிள்ளை இருக்கிறதா சொல்றீங்களா? யூதர்கள் சொன்னார்களே உசைர் இப்னுல்லா, உசைர் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளை சொன்னார்களே, அது காட்டுங்க, தௌராத்தில் காட்டுங்க, எங்க இருக்குது? காட்டினாங்கடா, நாங்களும் சொல்லுவோம் தானே. இப்போ சுன்னத் ஜமாத்காரர்கள் இருப்பாங்க, கபர் வணக்கம் கூடாது, சிலை வணக்கம் கூடாதுன்றது தெளிவு எங்களுக்கு. கபர் வணக்கம் கூடாதுன்றது சொல்ற நேரத்தில் கொஞ்சம் இறங்கி தான் சொல்லுவாங்க, கபர் வணக்கம் கூடாது, ஆதாரத்தை காட்ட முடியுமா? உங்களுக்கு கபர் வணக்கம் கூடாது என்பதை நாங்கள் நிரூபிப்போம், கபர் வணக்கம் கூடும் என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்களா?
இப்படி சவால் விடுவோம் நாங்கள். சில ஆட்களுக்கு சவால் விடும்போது கொஞ்சம் மனசுக்குள்ளே படப்படன்னு தான் இருக்கும். ஏதாவது கூட அது காட்டானேண்டா, ஏதாவது ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிச்சா, தர்காக்களில் வழிபடுவது கூடும் என்று ஏதாவது ஒரு ஹதீஸை காட்டினா, ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டினா, இப்படி ஒன்று மனசுக்கு படபடன்னு இருக்கு. யாருக்கு இது படபடன்னு இருக்குமெண்டா, திருமறை குர்ஆனை முழுசா ஆராயாதவர்களுக்கு, ஹதீஸ்களை முழுசா படிக்காதவங்களுக்கு, அதில் தெளிவாக உள்ளவங்களுக்கு இந்த அச்சம் இருக்குமா, தயக்கம் இருக்குமா, பயம் இருக்குமா? இருக்காது. அல்லாஹ் கொடுத்த சவால் எப்படி? நபிகள் நாயகம் இது இவ்வளவுக்கும் தௌராத்தை படித்தவங்களா, தௌராத்தை முழுசா வாசித்தவங்களா? அவங்களுக்கு தான் வாசிக்க தெரியலையே, அவங்களுக்கு தான் எழுத தெரியலையே, அவங்களுக்கு படிக்க தெரியல. வேறு வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்களா? தெரிந்து வைத்திருக்கவில்லை. அப்போ எப்படி இந்த சவாலை நபிகள் நாயகம் விடலாம்? யோசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை, இறைவன் சொன்னால் கண்டிப்பாக அது சரியாகத்தான் இருக்கும். எப்படிப்பட்ட நம்பிக்கைன்னு பாருங்க ரசூலுல்லாஹ்க்கு. இது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த சவால் விடப்படுகிறது என்று சொன்னால், யூதர்களுடைய கைகள் மேலோங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், யூதர்கள் தான் மதீனாவில் ஆட்சியில் இருந்தார்கள், மதீனாவுடைய ஆட்சி அவர்களுடைய கைவசத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு சவாலை முன்வைக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் அறிவிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தைரியம் என்று பாருங்க, எவ்வளோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்று பாருங்க. ஆனால் ரசூல் அறிவிச்சாங்க, எதுக்கும் சங்கடப்படலை. அல்லாஹ் சொன்னால் உண்மையானதாக தான் இருக்கும், இவங்க எந்த தௌராத்தையும் கொண்டு வந்து காட்ட முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். முதல்ல தௌராத் என்றமே, தௌராத் என்றா என்ன? இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட வேதம், அதில் பேரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வா ஆத்தைனா தாவூத ஜபூரா. 4வது அத்தியாயத்தில் 163வது வசனத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் ஜபூரை வழங்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ திருமறை குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்தை வழங்கினோம்னு எங்க சரி இருக்குதா? காட்ட முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட வேதத்தோட பேர் என்ன? தௌராத் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட வேதம் தௌராத் தான். ஆனால் தௌராத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினோம் என்று குர்ஆனில் இருக்குதா? குர்ஆனில் எங்கேயும் இல்லை. எப்படி வருது? உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா 2வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில், வலக்கது ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம் என்று இருக்குது. வேதத்தின் பேர் வேற விதமா இருக்குது. ஃபௌது பி தௌராத் என்று வருது, தௌராத்தை கொண்டு வாங்கன்னு வருது. இந்த தௌராத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் என்பது எங்க குறிப்பிடப்படுதுண்டா? ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுது. இப்ப ஹதீஸ்களை மறுக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்கள கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன கேளுங்க, வேதம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு தான் சொல்லுவாங்க, தௌராத்ன்னு சொல்ல மாட்டாங்க. தௌராத் சொல்லுவாங்கண்டா, சரி தௌராத் வருதே, தௌராத் வருதே குர்ஆனில், இது யாருக்கு வரப்பட்டது? யாரோ ஒரு நபிக்குவாங்க. அவங்க ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஹதீஸ்களை ஏற்றுக்கொண்டால்தான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முழுமையாக விளங்கும், முழுமையாக புரிய முடியும். திருமறை குர்ஆனில் வேதத்தை கொடுத்ததா அல்லாஹ் சொல்றான், அந்த வேதத்துக்கு பேர் தௌராத் என்றது அல்லாஹ் சொல்றான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ ஹதீஸ்கள் எவ்வளோ முக்கியம் என்றதையும் இதில் நாங்கள் விளங்கணும். சரி, தௌராத் என்றா என்ன? கிறிஸ்தவ சமுதாயத்திடம், யூத சமுதாயத்திடம் கேளுங்கள், உங்களுக்கு தௌராத் அருளப்பட்டதாக சொல்கிறீர்களே, வேதமுடையவர்கள் என்று நீங்கள் உங்களை அழைத்துக் கொள்கிறீர்களே, உங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் என்ன என்று கேளுங்க. அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்து பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 5 புத்தகங்கள் தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கிறிஸ்தவ உலகத்தில் மாமேதையை கூப்பிட்டு கேட்டாலும், எவ்வளோ பெரிய பண்டிதரை கூப்பிட்டு கேட்டாலும், பைபிளை கரைச்சி குடித்தவரை கொண்டாந்து கேட்டாலும் இதை தாண்டி ஒரு பதில் சொல்ல முடியாது. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், யாத்திராகமம், உபாகமம் என்று சொல்லக்கூடிய முதலாவது வரிசையில் வரக்கூடிய 5 புத்தகங்களை தான் தௌராத்னு அவங்க சொல்லுவாங்க. தோராண்டுவாங்க இங்கிலீஷில், TORAH, தோரா. தோரா மாலு இல்லை, இது தோரான்றது தௌராத்துக்கு அவங்க கொடுக்குற ப்ரொனவுன்சியேஷன். அப்போ இந்த 5 புத்தகத்தை தௌராத் என்று சொல்வார்கள். அந்த தௌராத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரலப்பட்டது அவங்க சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வரலப்பட்டுச்சண்டு. இப்போ நாங்கள் எது தௌராத்துன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அவங்க எங்கள்கிட்ட கேட்பாங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரலப்பட்ட தௌராத் எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்களே. அப்போ நாங்கள் சொல்லுவோம் அது இல்லை, அது இல்லாமல் போயிடுச்சு, இல்லை நாங்கள் இல்லாமல் போகலை, நாங்கள் கையில் தான் வச்சுருக்கிறோம் அப்படின்வாங்க.
இல்லாமலாம் போகல, காணாமல் போகல, இன்னும் எங்களோட கையில் இருக்குது, இதை ஏற்றுக்கோங்க, பைபிளில் தான் தௌராத் இருக்குது, அப்போ பைபிளை ஏற்றுக்கோங்கன்னுவாங்க. இப்படி தான் பல பேரை மூளை செலவை செய்கிறார்கள். மார்க்கத்தை அறியாத சமுதாயத்தை அழைத்து முஸ்லீம்கள்லையே உங்களோட நபிக்கு அருளப்பட்ட வேத சொல்லுங்க, குர்ஆன். அதுக்கு முன்னாடி வந்த நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவளுக்கு அருளப்பட்ட வேதம் என்னது? இன்ஜீல். அதுக்கு முன்னாடி வந்தவர் பல பேர் வந்தாங்க. அப்போ மோசேன்றவர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். எங்களுக்கு சந்தோஷம், அவங்க மோசேன்ற போல நாங்கள் மூசான்ற போல கிட்ட கிட்ட வருதே, ரொம்ப சந்தோஷமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அருளப்பட்ட வேதம் தௌராத்து, அது எங்க? தௌராத் எங்க? இன்ஜீல் எங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? தௌராத்தா அது இல்லாமல் போச்சு, அது காணாமல் போச்சு ஒன்று சொல்லி இப்படி சொல்லி தப்பிக்கொள்வோம். அப்போ அவன் சொல்லுவோம், இல்லை எங்கட கையில் இருக்குது, நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறோம், நாங்கள் அதை அழகிய முறையில் பாதுகாத்து வச்சிருக்கிறோம். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் தௌராத் நீங்கள் சொல்கிறது தான், உங்களோட பைபிள் தான் தௌராத்து, நாங்கள் நம்புகிறோம் இப்படி என்று சொல்லி கூப்பிட்டு அவர்களுடைய மத ஆலயங்களில் அமர வச்சு முசல்லவை கையில் கொடுத்து, நீங்கள் இறைவனை வணங்குங்க, தொழுங்க, இந்த பள்ளிவாசல் எங்களுடைய மத ஆலயத்திலே தொழுங்க, நீங்கள் வணங்குற கர்த்தரை அல்லாவை தான் நாங்கள் கர்த்தரண்டு வணங்குறோம் இப்படி சொல்லுவாங்க. நம்ம ஆக்களும் போயிட்டு முக்காடை போட்டுக்கணும், முக்காடெல்லாம் கலட்ட தேவையில்ல, அதை வச்சுக்கொண்டே வணங்குங்க. குறிப்பாக பெண்கள் தான் சிக்கிறாங்க. இவங்க வணங்குவாங்க, சுஜூது செய்வாங்க, அல்லாஹ் சுஜூது செய்கிறேன்னு நினச்சி செய்வாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஜெபத்தை பண்ணிட்டு போங்க, கர்த்தரை தான் நீங்கள் வணங்குறீங்க என்று சொல்லி அப்படியே என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மதம் மாட்டுவார்கள். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறேன், லன் தர்லா அங்கல் யஹூதவன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தகும். நபியே, யூத கிறிஸ்தவர்கள் உங்களை பொருந்தி கொள்ளவே மாட்டாங்க, எதுவரைக்கும்? ஹத்தா தத்தபிய மில்லத்தகும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரைக்கும், நீங்கள் கிறிஸ்டியனா மாறும் வரைக்கும், நீங்கள் யூதனா மாறும் வரைக்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, எப்படி ஆட்சி மாற்றிடுவாங்க, அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் தௌராத்ன்றது என்னன்றது விளங்கி வச்சிருக்கணும், எங்களோட சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போன்று எங்களுடைய சமுதாயத்தில் படிப்பறிவில்லாத மக்களுக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவில்லாத மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் தெளிவுள்ளவர்கள் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் விளங்கணும். எப்படி முறியடிக்கிறது? அவங்களோட கையில் தௌராத்துன்னு காட்டுறாங்களே, பழைய ஏற்பாட்டை காட்டுறாங்களே, இது தௌராத் இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? அதுக்கு ஆமட் டீடாட் தான் வரணும், அதுக்கு ஜாக்கிர் நாயக் தான் வரணும், அதுக்கு பி ஜைனுல் ஆப்தீன் தான் வரணும். இப்படி சொன்னா அவன் பாட்டுக்கு அவன் பிரச்சாரத்தை பண்ணிக்கொண்டே போவான். ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். என்ன வருது பாருங்க, இது தௌராத் அவர்களோட கையில் இல்லை என்பதை அவங்களோட புக்கை வச்சு அடிக்கிறோம் பாருங்க, எப்படி நச்சண்டு அடி, எப்படி உழுதுன்னு பாருங்க. உபாகமம் என்று இருக்குது, அந்த பழைய ஏற்பாட்டில் 5 புத்தகத்தில் 5வது புத்தகம் உபாகமம். சிங்களத்தில் த்வீத்திய கதா வேண்டுவாங்க, ஆங்கிலத்தில் டிட்டானமி வேண்டுவாங்க. இந்த உபாகமத்தில் 34வது அதிகாரம், கடைசி சாப்டர், 34வது அதிகாரம், அதில் 1வது வசனம் முதல் 34வது வசனம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி இறுதி கால கட்டத்தில் நடந்த செய்திகள் அதில் குறிப்பிடப்படுது. 34 வசனங்கள்ல அதில் உதாரணத்துக்கு ஒரு 3 வசனங்களை எடுத்து காட்டி அவர்களுடைய கையில் இருப்பது தௌராத் இல்லை என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும். எப்படி நிரூபிக்கிறோம்னு பாருங்க. அதில் இருக்குது ஒரு வசனத்தில், மோசே மரிக்கிற போது அவனுக்கு 120 வயது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கும் போது அவருக்கு எத்தனை வயசா? 120 வயதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச வேதத்தில் அவர் மௌத்தா போப்பகள் அவருக்குள்ள வயசும் இருக்குது. இப்போ அல்லாஹ் சொன்னது தானேங்க வேதம், அல்லாஹ் அருளியது தானே வேதம், அல்லாஹ் சொன்ன பேச்சு தானேங்க வேதம். யாரை பார்த்து அல்லாஹ் சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க. இப்போ குர்ஆனில் இருக்குது நிறைய வசனங்கள். எப்படி வருது? குல் ஹு அல்லாஹு அஹத், நபியை சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன், நபியை நீங்க இப்படி செய்யுங்க, அவங்களுக்கு அப்படி சொல்லுங்க, இப்படி தான் வரும். நேரடியாக விழித்து பேசக்கூடிய முறையில் வேதத்தில் இருக்கும். படர்க்கையாகவும் பேசும், முன்னிலையிலும் பேசும். ஆனால் பொதுவாக எனக்கு ஒரு வேதம் வருதுண்டா என்னை பார்த்து பேசணும் இறைவன். அதில் நான் செத்து போன வயசு இருக்குமா? அப்போ என்ன பார்த்து பேசின செய்தியா இது? வேற யாரோ பார்த்து பேசிக்குது. அப்துல் ராசிக் என்ற ஒருவர் இருந்தார். அவர் 120 வருடம் வாழ்ந்து மரணித்து விட்டார் என்பது எனக்கு அருளப்பட்ட செய்தியா அல்லது எனக்கு பின்னாடி யாராவது அதை விளங்கி எழுதின செய்தியா? எனக்கு பின்னாடி யாரோ வந்திருக்கிறான், அவன் பார்க்குறான் வரலாறு, ஆஹா இந்த கேரக்டரில் ஒருத்தன் இருந்திருக்கிறானே, 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறானே, ஆனால் வரலாறு எழுதுறான் இவர் 120 வருஷம். அவள் வேத புத்தகமா அது? எனக்கு அருளின வேதத்தில் நான் இத்தனாவது வருஷத்தில் மரணித்து விட்டேன்,
இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன் என்று சொல்லப்படுமா? சொல்லப்படாது. அடுத்தது பாருங்க, அதுல எப்படி வருதுண்டு, மோசேக்கு நிகரான தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் பிற்காலத்தில் தோன்றியதில்லை, அவனோடு நான் கர்த்தர் முகமுகமாக உறவாடி இருக்கிறேன் அப்படின்னு வருது. மோசேக்கு பிறகு அவனோடு தான் கர்த்தர் முகமுகமாக உறவாடினார். படர்க்கையா வருது. அதாவது மோசேக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அவருக்கு நிகராக தோன்றியதே இல்லையாம். அப்ப இந்த செய்தி எப்ப எழுதப்படுது? மோசேக்கு பிற்காலத்தில் தான். ஏன்னா மோசேக்கு பிற்காலத்தில் தானே கம்பேர் பண்ணி பார்க்கணும். மோசே வந்து போனார் பாருங்க, அவருக்கு பிறகு ஒரு ஆலிம்சா வரவே இல்லை. இலங்கையில் 1970 சொச்சங்கள்ல நிசார் குவத்தி என்ற ஒருத்தர் இருந்தாரே இலங்கையில தௌஹீத சொல்றதுக்கு, அவரை போல ஒரு வீரியமான தைரியமான சிறுக்கை களத்தில் நின்று எதிர்த்த ஒரு ஆலிம காண முடியல என்று எப்ப சொல்லுவோம்? அவர் மௌத்தா போய்ட்டு ஒரு 30 வருஷமாவது போன பிறகு தான் சொல்லணும். ஏன் அவரை போல ஒருத்தர் வந்தாரா இல்லையான்னு கம்பேர் பண்றதுக்கு காலம் தேவை. அப்ப அவருக்கு சொன்ன செய்தியா அது நிசார் குவத்துக்கு யாராவது சொன்ன செய்தியா? அவருக்கு பின்னாடி வேற ஒருத்தர் எழுதுற செய்தியா? எப்படி வாக்குமூலம் அதே பைபிள் அதே 34வது அதிகாரத்தில் 1 முதல் 34வது வசனத்துக்குள்ள எழுதி வச்சிருக்கிறான். அடுத்து பாருங்க, கர்த்தர் மோசேயை அனுப்பி நடப்பித்த சகல அடையாளங்களையும், கர்த்தர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி நிறைய அற்புதங்களை செய்தார். அற்புதங்களையும் இஸ்ரவேலர் அனைவரும் காண, எல்லா இஸ்ரவேலர்கள் மட்டும் கண்டிருந்தா அவனில் விளங்கிய பலத்தையும் சகல பயங்கரமானவற்றையும் பார்த்தால், அவர்கிட்ட இருந்த அந்த பலத்தையும் அவர் வெளிப்படுத்தின அந்த பயங்கரமான விஷயங்களையும் பார்த்தால் மோசேக்கு நிகரவானவர் இல்லை என்று இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப இஸ்ரவேலர்கள் பிற்காலத்தில் மோசேயை பற்றி அவருடைய காலத்திலே வாழ்ந்து பார்த்திருந்தா விளங்கி இருப்பாங்க. பார்த்து விளங்கல என்று அவருடைய காலத்தில் இவங்க நம்பிக்கை கொள்ளல என்று பிற்காலத்தில் ஒரு சாரால் சொன்னது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புத்தகத்தில் இடம் பெறுகிறது சொன்னால், அது அல்லாஹ்வினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட வேதம் இல்லை என்பது உறுதியாகிறது. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் 2 சாரார் இருக்கிறாங்க. கத்தோலிக்கர்கள் என்று இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறாங்க. 2 சாரார், கிறிஸ்தவர்கள் தான் ரெண்டும். அதுல கத்தோலிக்கர்களுக்கு தனி பைபிள் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட கத்தோலிக்க பைபிள் சங்கத்தில் இந்த உபாகமம் என்ற புத்தகம் இருக்குது, 5வது புத்தகம், அதுக்கு ஒரு முன்னுரை எழுதிப்பாங்க. ப்ரீஃபேஸ் ஒன்று இருக்கும், முன்னுரை. அந்த முன்னுரையில் எழுதுறாங்க, மோயிசனின் அதாவது மோசேயின் மரணத்தை குறித்த பகுதியுடன் இப்பகுதி முடிவடைகிறது. இந்த உபாகமம் மோசேட மரண செய்தியோட முடிவடைகிறது. இதை பிற்காலத்தில் இந்நூலில் சேர்த்திருக்கலாம். அவங்களே சொல்றாங்க, இதை பிற்காலத்தில் இந்த நூலை யாராவது சேர்த்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கே விளங்குது, கத்தோலிக்க பைபிள் சங்கத்துக்கு விளங்குது, எப்படிடா மோசேக்கு கொடுத்த வேதத்தில் அவட்ட மரண செய்தி இடம் பெற்றிருக்கலாம். அவங்க டிரெக்டா வாக்குமூலம், நாங்க விளங்கியெல்லாம் வாக்குமூலம் கொடுக்க தேவையில்ல, டிரெக்டாவே இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதுதான் என்று தெல்ல தெளிவாக சொல்கிறார்கள். அப்ப அவங்கக்கிட்ட உள்ளது தௌராத்தா? தௌராத் கிடையாது. இதெல்லாம் தெளிவான ஆதாரங்கள் நாங்கள் விளங்கி வச்சிருக்கணும். தௌராத்தை கொண்டு வாங்கண்டா பைபிளை கொண்டு வருவான், பைபிளை கொண்டு வந்தா இது தௌராத் இல்லைன்னு சொல்லணும். அப்ப இதுல சான்று இருக்குது. அடுத்ததாக கிறிஸ்தவர்கள், இஞ்சிலுக்குரியவர்கள், அவங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் புதிய ஏற்பாடு என்று ஒன்று வைத்திருக்கிறோம், அதிலே மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்று 4 தீர்க்க தரிசனங்கள், 4 சீர்திருத்தவாதிகள், அவர்களுக்கு கிடைத்த தேவனுடைய தூண்டுதலால், தேவனுடைய ஆவியின் தூண்டுதலால் அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டு, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி அறிவிச்சு அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள் என்று ஒரு 4 புத்தகத்தை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நற்செய்தி என்று அர்த்தம். நற்செய்தி என்று சொன்னால் கொஸ்பல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அரபுல இஞ்சில் என்று அர்த்தம். இஞ்சிலுக்கு அர்த்தம் என்னது? நற்செய்தி, சுப செய்தி. இதில் ஆங்கிலத்தில் கொஸ்பல் என்று அர்த்தம். அவங்க பைபிளில் எப்படி போட்டு வச்சிருப்பாங்கண்டா, மத்தேயு, மாற்கு, லூக், ஜான் என்று 4 பேர் நற்செய்தியை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது. அதனால இது இறைவனிடமிருந்து இயேசுநாதருக்கு அருளப்பட்ட நற்செய்தி என்று பெயர் போடாம நற்செய்தி மத்தேயுடைய கருத்தின்படி அப்படி என்று போடுவாங்க. காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ, காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க், காஸ்பல் அக்கார்டிங் டு லூக்,
காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான், அதாவது மத்தேயுன் கருத்தின்படி இயேசுநாதருக்கு கிடைத்த நற்செய்தி, மார்க்கின் கருத்துப்படி இயேசுநாதருக்கு கிடைத்த நற்செய்தி, லூக்கா யோவானின் கருத்துப்படி இயேசுநாதருக்கு கிடைத்த நற்செய்தி. இப்போ நாங்கள் குர்ஆனை வச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு கருத்துப்படி இது குர்ஆன், உமர் ரலியல்லாஹு கருத்துப்படி இது குர்ஆன், உஸ்மான் ரலியல்லாஹு கருத்துப்படி இது குர்ஆன் இப்படி சொல்லுவோமா? அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்றும் கிதாபுல்லா, நேரடியாக அல்லாஹ்வுடைய வேதம் என்று அர்த்தம். அன்னாரின் கருத்து இன்னாரின் கருத்து. நண்டு சாப்பிடலாமான்னு கேட்டா ஷாஃபி மதுஹபின் கருத்துப்படி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இப்படி சொல்லி போறது வேற. குர்ஆனுக்கு யாராவது சொல்லுவாங்களா? மசாயில் பிரச்சனையில ஆலிம்களோட பேரை ஜாயின் பண்ணுவாங்களே தவிர குர்ஆன் விஷயத்துல யாருக்காவது ஆலிம்ட பேரை ஜாயின் பண்ணி சொல்லுவாங்களா? ஷாஃபி இமாமுடைய கருத்தின்படி இதுதான் குர்ஆன், அனஃபி இமாமுடைய கருத்தின்படி இதுதான் குர்ஆன் யாராவது சொல்லுவோமா? சொன்ன அது குழப்பமா இல்லையா? குழப்பம். அப்ப இவங்க நற்செய்தி என்று காட்டுறது இயேசுநாதர் சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்டது இல்லை முதலாவது. ரெண்டாவது, இவங்க நற்செய்தி ஒன்று காட்டுறாங்களே அதுல நாளிலையும் இயேசுநாதருக்கு அருளப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட வேத வரிகள் இருக்குதான்னு கேட்டா வேத வரிகள் இல்லை. அதுல என்ன இருக்குது? இயேசுநாதர் சாப்பிட்டார், இயேசுநாதர் உறங்கினார், இயேசுநாதர் கடைக்கு சென்றார், இயேசுநாதர் உபதேசித்தார். இயேசுநாதர் வரலாறு தான் இருக்குது. ரசூல்லா வந்தாங்க, ரசூல்லா சாப்பிட்டாங்க, ரசூல்லா உறங்கினாங்க. இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஹதீஸ் என்று சொல்லுவோமா? நபி வழி என்று சொல்லுவோமா? எது நபி வழியா இருக்குதோ அதைத்தான் இஞ்சில் வேதம் என்று அவங்க காட்டுவாங்க. எங்கட நபி வழிக்கு ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் வரிசை இது. ஒரு ஹதீஸை சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுதார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வந்தா அது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. இந்த அறிவிப்பாளர்களை தேடுறதுக்கு மாத்திரம் 5 லட்சம் நபர்களுடைய வரலாறு தொகுக்கப்பட்டிருக்குது அஸ்மாவுர் ரிஜால் என்ற பெயர்ல. 5 லட்சம் நபர்களுடைய வரலாறு. எப்படி வரலாறு? அவங்களோட பிறப்பு, இறப்பு, குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய இறையச்சம், அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய நாணயம், நேர்மை, அவர்களுடைய பலவீனம், சக்தி, நம்பகத்தன்மை அனைத்தையும் ஆய்வு செய்து 5 லட்சம் பேருடைய வரலாறு தொகுத்து இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஒரு யாராவது செய்தி அறிவிச்சா அதை கம்பேர் பண்ணி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு உறுதிப்படுத்திட்டு தான் என்ன செய்வாங்க? அதை மக்களுக்கு அறிவிப்பாங்க, ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. இது அப்படி ஒன்றும் கிடையாது, சும்மா செய்தியை அடிச்சு விடுறது. அவர் எழுதினார், ஏன் என்ன சொன்னாங்க? தேவனுடைய தூண்டுதலால், ஆவியினுடைய தூண்டுதலால் போட்டாங்களா? ஆவி தூண்டினா ஆவி என்ற பேய் பிசாஸ் ஆவி இல்லை, ரூஹுல் அமீன் நம்பிக்கைக்குரிய பரிசுத்த ஆவி இருக்கிறாரே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியை கொண்டு வரது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மத்தேயுட மேல பூந்து எழுத வச்சாரு. அவன் மத்தேயு எழுதல, யார் எழுதினதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுதினது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஷ்டத்துக்கு சொல்லுவாரா? இல்ல, அல்லாஹ் சொல்லி கொடுத்து எழுதினது என்று சொல்லி மக்களுக்கு நம்ப வச்சு அறிவிப்பாளர் வரிசையை செக் பண்ணாத நிலையில என்ன செய்யறாங்க? ஒரு வேதத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதத்தை கொடுத்தது உண்மை. ஆத்தைனாஹுல் இன்ஜீல, நாம் ஈசாவுக்கு இன்ஜீலை கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், அதை மறுக்கல, இன்ஜீலை நாங்க கொடுத்தோம். ஆனா அந்த இன்ஜீல தான் இயேசுநாதர் போதித்த அந்த மார்க்கத்தை தான் இவர்கள் பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு பட்டண்டு அவப்படுது. எப்படி அவப்படுது? பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் மத்தேயு என்ற சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்தில் 23வது வசனம், 9வது அதிகாரத்தில் 35வது வசனம், இதுல என்ன சொல்லப்படுது? பின்பு இயேசு கலீலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்ன செய்தாராம்? கலீலேயா என்ற பகுதியில் அவர் நடந்து மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சு தாவா செஞ்சு எதை உபதேசித்தாராம்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற இன்ஜீலை அவர் போதித்தார். இன்ஜீலை போதித்தார் என்று வரலாறு இருக்குதே தவிர அந்த இன்ஜீல் எங்கன்றது இல்லை. இப்ப முகமது அவர்கள் குர்ஆனை போதித்தார்கள், இது குர்ஆனா? இல்ல. முகமது அவர்கள் குர்ஆனை போதித்தார் என்பது ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ். அந்த குர்ஆன்ல என்ன இருந்துச்சு, அந்த குர்ஆன் எதன்றது தனியா காட்டணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எனும் குர்ஆன் வசனத்தை முகமது ஓதினார். இப்ப குர்ஆன் வசனம் விளங்குது. பொதுவாக முகமது குர்ஆனை ஓதினார் என்றா அந்த குர்ஆன் என்றது என்னன்னு வருமா? வராது. குர்ஆனில் உள்ள செய்தி என்னன்னு வெளிப்படுமா? வெளிப்படாது. அப்போ வேற அதை எடுத்து காட்டணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் வாசிச்சாராம். சரி, வாசிச்சது வாஸ்தவம் தான், ஏற்றுக்கொள்றோம். நபிமார்கள் அவங்களுக்கு கிடைச்ச வேத புத்தகத்தை தான் அவங்க போதிப்பாங்க. மதுஹப போதிப்பாங்களா? சலபு சாலிங்களோட கொள்கையை போதிப்பாங்களா?
ஹலஃபுகளோட கொள்கையை போதிப்பாங்களா? வேதத்தை தான் போதிப்பாங்க நபிமார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த வேதத்தில் உள்ள செய்திகள் எங்க? அந்த இஞ்சியில் எங்க? இஞ்சில காணோம். அப்போ பாருங்க, மாற்கு என்ற சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 14-15வது வசனத்தில் பைபிள் சொல்லுது, இயேசுநாதர் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சொல்றாராம், காலம் நிறைவேறிற்று. காலம் சுருங்கி அப்படி கம்ப்ளீட் ஆகிக்கொண்டே போகுது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். எனவே நீங்க அலட்சியம் செய்யாமல் திருந்தி தௌபா செய்து நான் போதிக்கின்ற இந்த சுவிசேஷத்தை நம்புங்க என்று இயேசுநாதர் செஞ்ச பிரச்சாரத்தை பைபிள் சொல்லுது. அவர் சுவிசேஷத்தை நம்ப சொன்னாரு. சரி, சுவிசேஷத்தை நான் நம்புறேன். அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது? அதில் உள்ள செய்திகள் என்ன? அதில் அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மறுமை நாளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறை தூதர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேதங்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னுடைய அக்கீதாவை, கொள்கையை நான் எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குதான்னு கேட்டா இல்லவே இல்லை. அது கிறிஸ்தவ உலகத்தில் இல்லை. அன்றும் இன்றும் அவர்கள் அதை முன்வைக்க மாட்டார்கள், கொண்டு வரல என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக பார்க்கிறோம். அப்ப தௌராத் என்றதை அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். இவங்க தௌராத் என்று கண்டதையும் கொண்டு வந்தா ஏத்துக்கொள்ள கூடாது. இஞ்சியில கொண்டு வர அல்லாஹ் சொல்றான். இஞ்சில் என்ற பேர்ல கண்டதையும் கொண்டு வந்தா நாங்க ஏத்துக்கொள்ள கூடாது என்றதை நாங்க பார்க்கிறோம். சரி, இப்ப இவங்க பைபிள் என்று வச்சிருக்கிறாங்க, அது தௌராத்தில் இஞ்சில் இல்லைன்றது ஆவிருச்சு. அந்த காலத்தில் அரபிகள் கிட்ட யூதர்களான அரபிகள் இருந்தார்களே, கிறிஸ்தவர்களான அரபிகள் இருந்தார்களே, அரபி மொழி பேசக்கூடிய யூதர்கள், அரபி மொழி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள், இவங்க கிட்ட தௌராத் என்றொன்று இருந்துச்சா, இஞ்சில் என்றொன்று இருந்துச்சா? ஏண்டா இல்லாட்டி இல்லாதது அல்லாஹ் ஏன் கொண்டு வர சொல்றான்? ஃபஅது பி தௌராத் என்ற அல்லாஹ் தௌராத்தை கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் அழைக்கிறான். அவங்க கிட்ட தான் இல்லையே, திருமணத்துக்கு கொண்டு வர சொல்றது. இல்லாதொன்று கேட்கறது போய் தானுங்க. நீ 1 கோடி ரூபா தந்தா, இல்லாத ஒரு பிச்சைக்காரனை பார்த்து 1 கோடி ரூபா தந்தா உனக்கு நான் அடிமை சாசனம் எழுதி தர்றேன் அப்படின்டுவோம். ஏன் சொல்லுவோம்? அதை அவனுக்கு அடிமையா இருப்போம்னு சொல்லுவோம். அவன் பிச்சைக்காரங்கிட்ட கோடி ரூபா இருக்காதுன்றது கன்ஃபார்ம் ஆனது. அப்ப இல்ல அவனே சொல்லுவான், டே இல்லைன்னு தெரிஞ்சு ஏன் கேட்கிற? என்கிட்ட தான் இல்லைன்னு தெரியுமே, நான் தான் பிச்சைக்காரன்னு தெரியுமே, திரும்ப எப்படி கோடி ரூபாக்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலாம்? என்னை வச்சு கேலி செய்யாதே, என்னை அவமானப்படுத்தாதே என்று சொல்லுவான். இதே மாதிரி இல்லாதது அல்லாஹ் கொண்டு வர சொன்னா அல்லாஹ் கேலி செய்யறமா ஆவாதா? தேவையில்லாத ஒரு வீணான வம்பு மாதிரி இல்லையா? இல்லாதது அல்லாஹ் கொண்டு வர சொல்ல மாட்டான். அப்ப என்ன விளக்கம் இதுக்கு? இப்ப இருக்கிறது தௌராத்தில, இஞ்சில் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தௌராத் இருந்துச்சா இல்லையா, இஞ்சில் இருந்துச்சா இல்லையா என்ற கேள்விக்கு திருமறை குர்ஆன் பதில் அளிக்கிறது. என்ன சொல்லுது? இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தௌராத்தை கையில் வைத்திருந்தார்கள், இஞ்சிலை கையில் வைத்திருந்தார்கள். முழுசா தூய்மையான முறையில் வைத்திருக்கவில்லை, கலப்படம் செய்யப்பட்ட நிலையில், மாசுபடுத்தப்பட்ட நிலையில், ஆனால் இறைவனுடைய வார்த்தைகள் உள்ளடங்கலாக அந்த இஞ்சியில் இருந்தது, தௌராத் இருந்தது என்பதை திருக்குர்ஆனில் நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ் சொல்றான்? 2வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வ ஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகன் லிமா மாக்கும். மக்களே, நான் உங்களுக்கு அருளியதை நீங்கள் நம்புங்கள். அது எப்படிப்பட்டது தெரியுமா? முஸத்திகன் லிமா மாக்கும், உங்களிடம் கையில் இருக்கிறதே அதை உண்மைப்படுத்தக்கூடியது. உங்க கையில தௌராத்தை வச்சிருக்கிறீங்களே, உங்க கையில இஞ்சியில வச்சிருக்கிறீங்களே, அந்த தௌராத்தை அந்த இஞ்சியில உண்மைப்படுத்தக்கூடிய வேதத்தை நான் கொடுத்திருக்கிறேன். கம்பேர் பண்ணுங்க. குர்ஆன்ல இருக்கிறது தௌராத்ல இருக்குதா இல்லையான்னு பாருங்க. இஞ்சியில இருக்கிறது தௌராத்ல இஞ்சியில இருக்குதா இல்லையான்னு பாருங்க. குர்ஆன்ல இருக்கிறது இஞ்சியில இருக்குதா இல்லையான்னு பாருங்க. கம்பேர் பண்ணா நான் அருளியது உங்கள் கையில் தற்போது இருக்கக்கூடிய தௌராத்தையும் இஞ்சியிலையும் உண்மைப்படுத்தக்கூடியது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களோட கையில இருந்துச்சு என்று அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். மாயிதா என்ற அத்தியாயத்தில் 44வது வசனம், 43வது வசனம், 2ல அல்லாஹ் சொல்றான், வ கைஃப யுஹக்கிமூனக, நபியே அவர்கள் எப்படி உங்களை ஒரு நீதிபதியாக ஏற்றுக்கொள்வார்கள், தீர்ப்பு வழங்கக்கூடியவராக ஏற்றுக்கொள்வார்கள். வ இந்தஹுமுத் தௌராத், அவர்களிடம் தௌராத் இருக்கிறது. அல்லாஹ்வே சொல்றான், அவர்களிடம் தௌராத் இருக்கிறது. ஃபீஹா ஹுக்குமுல்லா, அதிலே அல்லாஹ்வின் சட்டம் இருக்கிறது. சும்ம துவல்லூன மின் பாதி தாலிக, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தௌராத்தை கையில வச்சுக்கிட்டு, அதனுடைய அல்லாஹ்வுடைய சட்டங்களை கையில வச்சுக்கிட்டு என்ன செய்கிறார்கள்? அதை புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தையே
கையில வச்சுக்கிட்டு புறக்கணிக்கிறாங்களா உங்களை நீதிபதியா ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்களுக்கென்று கொடுத்த தௌராத்தை அவங்க நிலைநாட்டலையே, அது அவங்களோட கையில இருக்குதே, அது அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்குதே, அவர்கள் அதனால உங்களை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அந்த காலத்து யூதர்களிடம் தௌராத் கையில் இருந்தது என்பதை தெள்ளத் தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இஞ்சில்காரர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வல் யஹ்கும் அஹ்லுல் இஞ்சில் பிமா அன்ஸலல்லாஹு ஃபீஹி. இஞ்சிலுக்குரியவர்கள் யார் இஞ்சிலே தன் கைவசத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும். இஞ்சிலில் அல்லாஹ் எதை அருளினானோ அதை கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? இஞ்சிலுக்குரியவர்களே, உங்களோட கையில இஞ்சில் இருக்குதா இல்லையா, அந்த இஞ்சிலில் உள்ள சட்டத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அதனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். அப்ப சரியா போச்சு. என்னத்துக்கு கருத்து வேறுபாடு? ஏன் முஸ்லிம் கிறிஸ்தவன் என்று ரெண்டு சாரார் உலகத்தில் இருக்கணும்? எல்லாரும் ஒரு கொள்கைக்கு வந்துடலாமே. கையில இருக்கிற இஞ்சியில நிலைநாட்டுங்கன்றான் அல்லாஹ். அப்ப அவங்களோட கையில இஞ்சியிலை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அதே மாதிரி ஹத்தி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு செய்தியை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இவரும் ஒரு வேதக்காரராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். என்ன நடக்குது? ஒரு முறை அன்னல் யஹூத ஜாஹூ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருபோது வருகிறார்கள். ஃபதகரு லஹு அன்ன ரஜுலம் மின்ஹும் வ அம்ராத்தும் ஸனயா. அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, எங்களில் யூதர்களில் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட ஏன் கொண்டு வர்றாங்க? ஞாபகம் இருக்குதா? இயேசுநாதர் கிட்ட கொண்டு போனாங்க. இவங்களோட வேலை விபச்சாரம் செய்கிறாங்கள போயிட்டு பிடிக்கிறது. யார்கிட்ட? யூதர்கள்ட வேலை. அந்த காலத்தில் அவங்கள தொல்லை கொடுத்தாங்க. ரசூலாவை தொல்லை கொடுக்க நினச்சி கொண்டு வர்றாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? அப்படியா, சரி, நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது கன்ஃபார்ம் தான், ஆனால் அதை விட உங்களுக்கு ஒரு விளக்கம் வரணும்ன்றதுக்காக வேண்டி ரசூல்லா ஒரு ஹிக்மத்தை கையாளுறாங்க பாருங்க. சரி, மா தஜிதூன ஃபி தௌராத் ஃபி ஸவனிர் ரஜம். சரி, கல்லால் அடித்து கொல்லணும் என்று தான் எதிர்பார்த்து வந்தீங்க. தௌராத்தில் இந்த ரஜம் சம்பந்தமாக, கல்லெறி தண்டனை சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் கேட்குறாங்க, நீங்கள் யூதர்கள் தானே, தௌராத் கையில் இருக்குது தானே, கல்லெறி தண்டனை கொடுக்கணும்னு தானே கொண்டு வர்றீங்க, கொடுக்குறேன் கல்லெறி தண்டனையை, உங்களோட தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னோன்னே காலு அவர்கள் கூறினார்கள், நஃப்லஹும் வ யுஜ்லதூன், அவங்கள நாங்கள் அவமானப்படுத்தி கசையடி கொடுத்தா போதும் என்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவமானப்படுத்தி கசையடி கொடுத்தா போதும் என்று தான் இருக்குதா, வேற விஷயம் இருக்குதா என்றதை வெளிப்படுத்தும் விதமாக அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு யூத மத அறிஞர். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். யூத மத அறிஞராக இருந்து தௌராத்தை படித்து இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவர் என்ன சொல்றாரு? கதப்தும் இன்ன ஃபீஹர் ரஜ்ம, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், கல்லெறி தண்டனை தௌராத்தில் இருக்கிறது, ஏண்டா பொய் சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அவர் யூத மத அறிஞர் தானே. யூத மத அறிஞர்கள் தான் தௌராத்தை படிக்கக்கூடியதாக வச்சிருந்தாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கல. பண்டிதர்களும் அறிஞர்களும் மாத்திரம்தான் என்ன செய்வார்கள்? அவங்களோட நூலை வாசிப்பாங்க. சனிக்கிழமைக்கு ஒரு தடவை நூலை வாசிக்கிறது, அதுபடி தியானம் செய்யறது, இந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு வழக்கத்தை. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல கல்லெறி தண்டனை தௌராத்தில் இருந்துச்சு, நீங்க பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. சொன்னோன்னே தௌராத், அவங்களும் பாருங்க எப்படி அதிக பிரசங்கித்தனமா நடந்து கொள்றாங்கன்னு உடனே தௌராத்தை கொண்டு வர்றாங்க. தௌராத் இருந்துச்சு அவங்க கிட்ட, உடனே கொண்டு வந்து ஃபன ஷரூஹா, அதை விரித்தார்கள். தௌராத் எடுத்து அப்படி பிரம்மாண்டமான தௌராத் எடுத்து வந்திப்பாங்க போல, அப்படியே விரிச்சு என்ன செய்யறாங்க? ஃபவலா அஹதும் யதஹு அலா ஆயத்திர் ரஜ்மி, ஒருத்தர் என்ன செய்யறாரு? அப்படி புக்கை பிடிக்கிற மாதிரி ரஜ்முடைய வசனம் இப்படி தானே வாசிக்கிறது அந்த காலத்தில். இப்படி பொஸ்தமாய் பைண்ட் பண்ணியெல்லாம் இருக்கலையே, பட்டோலைகளாக வச்சிருப்பாங்க அல்லது ஒரு விதத்தில் வச்சிருப்பாங்கன்னு வைங்க. இவர் என்ன செய்யறாரு? அந்த கல்லெறி தண்டனை கொடுக்கப்பட்ட வசனம் இருக்குதே, அந்த வசனத்தில் இப்படி கையை வச்சு இப்படி வாசிக்கிறாங்க. யூதர்கள் இப்படி வாசிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்றவர் சொல்றாரு, இர்ஃபா யதக, உன்னோட கையை எடு முதல்ல, என்ன கையை வச்சு மறைச்சி வாசிக்கிற, எனக்கு தெரியாத எங்க இருக்குதுன்னு கையை எடு. அப்படி கையை எடுன்னு சொன்னோன்னே ஃபைதா ஃபீஹா ஆயத்துர் ரஜும், எப்படி கையை வச்சு மறைச்சானோ அதுக்குள்ள ஆயத்துர் ரஜும் இருக்குது, கல்லெறி தண்டனைக்குரிய அந்த வசனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? உடனே சரி நீங்க தண்டனையை நிறைவேற்றுங்க நிறைவேற்ற வைக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஹத்தி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கல்லெறி தண்டனை எல்லாம் நிறைவேற்றினோம்,
எந்த அளவுக்கு அந்த வேதனை கொடூரமாக இருந்துச்சுன்னா கல்லெறி தண்டனை, அந்த யூதன் விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்மணியை காப்பாற்றுறதுக்காக வார கல்லெல்லாம் தன்னுடைய மேனியில் படும் அளவுக்கு அந்த பெண்மணியை மறைத்து கொண்டார். ஆனால் 2 பேருக்கு தான் அடி, 2 பேரும் விபச்சாரம் செய்யப்பட்டதுனால 2 பேரும் கல்லடி கொடுக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. அப்போ இந்த செய்தியில் நாங்கள் என்ன புரிகிறோம்? தௌராத் என்றது அன்றைக்கு இருந்துச்சு கையில், அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த கைவரிசை காட்டுறதுல களை கண்டவங்க பச்சையாக இருந்த வசனத்தை தூக்கி போட்டு கையை வச்சு மறைச்சி வேலை பார்த்தாங்களா இல்லையா? இல்லாத நேரத்தில் வசனங்களை தூக்குறது பெரிய வேலையா? பெரிய வேலை இல்லை. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த கிங் ஜேம்ஸ் வர்ஷன் என்று ஒரு பைபிள் உருவாக்கினவர். அதில் பல சர்ச்சைகள் இருந்துச்சு. பைபிள் அது சரியா இது சரியா, கிட்டத்தட்ட 9க்கும் அதிகமான பலதரப்பட்ட பைபிள்கள், 9க்கும் அதிகமான பைபிள்கள், வித்தியாசமான பைபிள்கள் இருக்குது. அவங்க எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் யூசுப் அலி டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கிறீங்க, மூசின் கான் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறீங்க, பி ஜைனுலாப்தீன் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறீங்க, இதே மாதிரி நாங்கள் டிரான்ஸ்லேஷன் தான் வச்சிருப்போம் வேண்டாங்க. மூசின் காண்ட பி ஜைனுலாப்தீன் எல்லாத்துலேயும் டிரான்ஸ்லேஷனில் குர்ஆன் உண்டு தான், மொழிபெயர்ப்பில் கருத்துக்கள் தான் முன்ன பின் ஆகியிருக்கும். ஆனால் அவங்க காட்டக்கூடிய வேதத்தில் வசன எண்ணிக்கைகளே மாற்றி வச்சிருப்பாங்க, ஒன்றில் இருக்கும் ஒன்றில் இருக்காது. இது எப்படி அவங்க உருவாக்கினாங்கண்டா, அப்படி திருச்சபை அப்படி கூடி 50க்கும் அதிகமான கிறிஸ்தவ பிரிவினர்களுடைய தலைவர்கள் கூடி என்ன செய்வார்கள், இந்த புத்தகத்தை பைபிளில் வைக்கணுமா வைக்கக்கூடாதா, கையோஸ்துங்க. 10 பேர் கையோஸ்திராண்டா 40 பேர் இல்லைண்டா வைக்கணும், அது இருக்கட்டும். சர்ச்சையான புத்தகம் ஏதாவது வந்தா இதை தூக்கணுமா இல்லையா, கையோஸ்துங்க. 40 பேர் கையை உயர்த்தினான்னு சொன்னா தூக்கிடுங்க. இப்படிதான் இவங்க வேதத்தை முடிவு செஞ்சாங்க. அப்ப கைவரிசை காட்டுறதுல களை கண்டவங்கன்றது இன்றைய நவீன காலத்தில் விளங்குது. தௌராத்தை வச்சு கொண்டு இருந்தால் அவங்களுக்கு சிக்கலாகும். ஏன் சிக்கலாகும்? இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்ல, அதை அவங்க மறுக்க, ரசூலா தௌராத்தை கொண்டு வர சொல்ல, தௌராத்தில் ரசூலா சொல்ற மாதிரி இருக்க, என்ன நடக்கும்? இஸ்லாம் உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கு. அதான் முஸத்திகன் லிமா மஅக்கும் என்ற அல்லாஹ், உங்களிடம் இருப்பதை நாங்கள் உண்மைப்படுத்தக்கூடிய வேதத்தை அருளிக்கிறோம், உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். சரி, இப்படி ஆர்கியூமெண்ட்டே நடக்கல, அவங்களே கையில் வச்சு படிக்கிறாங்கன்னு வைப்போம், அவங்களே தௌராத்தை வாசிக்கிறாங்க, குர்ஆனை பார்க்குறாங்க, 2 ஒன்று தானே, இவன் குர்ஆனை நாங்கள் மறுக்கணும், குர்ஆனில் உள்ளது தானே இதில் இருக்குது, இதில் உள்ளது உண்மைப்படுத்துதே குர்ஆன், எதுக்கு நாங்கள் மறுக்கணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் முஸ்லிம்களாக மாறிக்கொண்டே வருவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக அப்படியே ஒவ்வொண்டா அப்படியே காலத்துக்கு தேவையான மாதிரி, யாருக்கும் விளங்காத மாதிரி ஒவ்வொரு வசனமாக தூக்கி தூக்கி வந்தாங்க. அதை அல்லாஹ் அம்பலப்படுத்துகிறான் பாருங்க குர்ஆனில். எப்படி சொல்கிறான்டா, 5வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, கது ஜாஅக்கும் ரசூலுனா, உங்களுக்கு எங்களுடைய தூதரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப், வேதத்தில் அதிகமானவற்றை நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தீர்களே அதை தெளிவுபடுத்தக்கூடிய தூதர் இதோ வந்திருக்கிறார். வேதத்தில் வச்சுக்கொண்டு பல விஷயங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தீர்கள், சொல்லாமல் இருந்தீர்கள், அதை இந்த தூதர் என்ன செய்கிறாரு, தெளிவுபடுத்துவார். வயஃபு அன் கசீர், அந்த வேதத்தில் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சட்டங்களை நான் சொல்லிப்பேன். வயஃபு அன் கசீர், அவற்றில் பலவற்றை அல்லாஹ் என்ன செய்வான், அலட்சியப்படுத்தணும். இப்போ தேவையில்லை, இப்போ இந்த மாதிரி சட்டத்தை கடைப்பிடிங்க என்று சில விஷயங்களை அவர் அலட்சியம் செய்யவும் செய்வார். அவர் சில விஷயங்களை உண்மைப்படுத்துவார், சில விஷயங்களை நீங்கள் மறைச்சிக்கிறத வெளிப்படுத்துவார், சில விஷயங்கள் தேவையில்லைன்னு சட்டத்தை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு தூதரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றதிலிருந்து அவர்கள் தங்களுடைய வேதத்திலே கைவரிசை காட்டியிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக விளங்குது. இப்போ திருமறை குர்ஆன் இதை மட்டும் சொல்லி நிறுத்தாம இன்னொரு வித்தியாசமான கோணத்தில் தௌராத்தை இஞ்சிலே வணங்குது பாருங்க. விடுறது இல்லை, அவங்களுக்கு இருக்க முடியல அந்த காலத்தில். இதனால தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இறுதியில் முஸ்லிம்களாக அனைத்து மக்களும் மாறினார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவானது சும்மா உருவாகுமா, குர்ஆன் தாங்க உருவாக்கிச்சு. அந்த சாம்ராஜ்யம், கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் அப்படி அவர்களுடைய அத்திவாரம் கீழே நொறுங்கி விழுதண்டா, சாதாரணமா விழுமா? இப்ப விழ விடுறானா? அமெரிக்கன்காரன் அவன் ஆட்சி, அவன் பலத்தை கையில் வச்சிருக்கிறான், அப்படி ஐரோப்பியக்காரன் வச்சிருக்கிறான், அவன் ஐக்கிய நாடு சபைண்டு வச்சிருக்கிறான், அவன் யூகே காரன் வச்சிருக்கிறான். ஏன் அவங்க ஆட்டங்கான விடாம வச்சிருக்கிறாங்க? ஆட்டங்கான வைக்கலாம் எப்ப? குர்ஆனை வச்சு ஃபைட் பண்ணணும். வஜாயிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, இந்த குர்ஆனை கொண்டு அவர்களுடன் கடுமையாக ஜிஹாத் செய்கின்றான். குர்ஆன் போதுண்டா, நீ யுத்தம் செய்ய தேவையில்ல, ஆயுதம் ஏந்த தேவையில்ல, குர்ஆனை வச்சு ஃபைட் பண்ணி அவன் கோட்டை கீழே சருகி விழுந்து விடும். ஆனால் நாங்கள் ஃபைட் பண்ணலை, குர்ஆன் செய்திகளை கொண்டு போகலை. எப்படி அல்லாஹ் சண்டை பிடிக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் சும்மா விடாம, சரி தௌராத்தை வச்சிருக்கிறதா சொல்றீங்களே, அந்த தௌராத்தில்
இப்ப ரசூலோட வாயால் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், இந்த செய்தி இருக்குதா இல்லையான்னு சொல்லு. ரசூல் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, நான் ஒரு செய்தியை சொல்லுவேன், இந்த மாதிரி என்னுடைய வார்த்தையோட அந்த செய்தி தௌராத்தில் இருக்கணும், கொண்டு வா. தௌராத்தை கொண்டு வந்தா அந்த மாதிரியே இருக்கணும், இல்லாட்டி ரசூலா சொன்னது பொய்யண்டாகிரும். அப்படிப்பட்ட சில வசனங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல போடுறான். எப்படி என்று சொன்னா பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நாங்கள் தௌராத்தை வழங்கினோம், அதில் நேர்வழி இருந்துச்சு, அதில் ஒளி இருந்துச்சு என்று எல்லாம் விளக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், வகதப்னா அலைஹிம் ஃபீஹா, அந்த தௌராத்திலே நாங்கள் எழுதி இருந்தோம். என்ன எழுதி இருந்தோம் அல்லாஹ் சொல்றான், தௌராத்தில் உள்ள செய்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்நஃப்ஸ பின்னஃப்ஸி, உயிருக்கு உயிர், வல் ஐன பில் ஐனி, கண்ணுக்கு கண், வல் அன்ஃப பில் அன்ஃபி, மூக்குக்கு மூக்கு, வல் உதுன பில் உதுனி, காதுக்கு காது, வஸ்ஸின்ன பில் சின்னி, பல்லுக்கு பல்லு, வல் ஜுரூஹ கிசாசுன், காயத்துக்கு ஏற்றவாறு காயம் ஏற்படுத்துவது என்று ஒரு பழிவாங்கும் சட்டத்தை நாங்கள் தௌராத்திலே வைத்திருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கிசாஸ் என்று சொல்லக்கூடிய பழி வாங்குற சட்டம் உண்டு கொண்டு, நீ ஒரு உயிரை கொலை செஞ்சா உன்னுடைய உயிரும் கொலை செய்யப்பட வேண்டும், தனி நபர் அல்ல, இஸ்லாமிய அரசாங்கம் கொள்ளும். ஏண்ட பல்ல ஒருத்தனை உடைச்சா நான் போயிட்டு இஸ்லாமிய அரசாங்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் என்ன செய்யும், அந்த என்ட்ரியை கம்ப்ளைண்ட் எடுத்து புகாரை எடுத்து விசாரித்து சாட்சிகள் எல்லாத்தையும் நிரூபணமான பிறகு, சாட்சிகள் அழைச்சி நிரூபணமான பிறகு அவனை கூப்பிட்டு ஏண்ட எந்த சைட் பல்ல உடஞ்சிச்சோ அதே சைட் பல்ல யார் உடைப்பாங்க, போலீஸால உடைப்பாங்க. இதுதான் சட்டம். பல்லுக்கு பல்லு, கண்ணை பிடிங்கினா கண் பிடுங்கப்படும், காதை வெட்டினா காது வெட்டிப்படும். அதே மாதிரி மூக்கொடைச்சா மூக்கொடைச்சிப்படும். ஒருத்தன் அடிக்கிறான், மூக்கொடைஞ்சு ரத்தம் வருது, அவனை கூப்பிட்டு நிரூபணமான பிறகு போலீஸ்காரன் என்ன செய்வான், அப்படி டமாரன் ஒரு குத்துவான், ஓ நமக்குள்ள ரத்தம் இதே அளவுக்கு உள்ளணும். இதுதான் பழிவா. அப்பதானே கை நீட்ட மாட்டான், இல்லாட்டி கண்ட நின்ற மாதிரி கண்டந்துண்டமையா வெட்டி போடுறான், யாரும் கேட்க பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு ரவுடியர்கள் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு எத்தனை பேர் நாங்களை கொலை செய்திருக்கிறோம் என்பதுதானே ஒரு ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஒரு உயிரை எடுத்தோன்னே அவன் உயிரை அரசாங்கம் தூக்கி இருந்தா பறிச்சிருந்தா இந்த நிலை உருவாகாது. இந்த சட்டம் இருந்தது, இது தௌராத்தில் இருந்ததா அல்லாஹ் சொல்றான். இது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. ரசூலா சொல்லிட்டாங்களா, வகதப்னா நாங்கள் எழுதியிருந்தோம், அலைஹிம் அதிலே எழுதியிருந்தோம், ஃபீஹா அவர்களுக்கு அதிலே நாங்கள் எழுதியிருந்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இருக்கணும். இப்ப யூதர்கள் அவர்களுடைய மாமேதைகள் எல்லாம் சேர்ந்து, நபியே முகம்மதே இறை தூதர் என்று சொல்கிறீர்கள், ஏன் இப்படி பச்சையாக புழுகுகிறீர்கள், நீங்க சொல்லக்கூடிய விதத்தில் எங்களுடைய தௌராத்தில் இல்லையே, எங்களுடைய தௌராத்தில் அப்படி ஒரு பழிவாங்கும் சட்டம் கிடையாதே என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லி இருக்கணும். ஆனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன, அதுல இருந்துச்சு, மறைக்க தான் முடிஞ்சே தவிர தௌராத்தை கொண்டு வந்த ஆயத்து ரஜம் எப்படி வெளிப்பட்டுச்சோ அந்த மாதிரி இந்த செய்தியும் வெளிப்படுமே தவிர போயிட்டு மாட்டிக்கொள்றதை விட போகாம மறைச்சி எங்களோட சமுதாயத்தை பிற்காலத்தில் தக்க வச்சுக்கொள்வோமே நினைச்சாங்க. கொண்டு வரல, ஆனா இருந்துச்சு. ஆனா பைபிள்ல இப்ப இருக்கிற பைபிள் தௌராத் இல்ல, இப்ப இருக்கிற பைபிள் இஞ்சில் இல்ல. சரி, இவங்க என்ன மாதிரி ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க, அவங்களாவது பழி வாங்குற சட்டத்தை வச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கடா, இயேசுநாதர் கிட்ட கேட்கிறாங்க, ஒருத்தன் கன்னத்தில் அடிச்சா என்ன பண்றது, இஸ்லாம் என்ன சொல்லிச்சு, அடிச்சா போலீஸ் அவனுக்கும் திருப்பி அடிச்சிடணும். இவர் சொல்றாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. கோலையா இருக்க சொல்லுது. உனக்கு வலது கன்னத்தில் யாராவது அடிச்சா நீ என்ன செய்யணும், இடது கண்ணம், அதில் அடிச்சோன்னே திருப்பி வலது கண்ணம், இடது கண்ணம், இப்படியா இடது கண்ணத்துக்கு அடிச்சா வலது கண்ணம், இப்படி கொடுத்து வைக்கணும். ஒருவன் என்ன செய்வான், என்னுடைய வீடை அபகரிக்கிறான், எனக்கு 2 வீடு இருக்குது, ஒரு வீடை அபகரிக்கிறான், இந்த சட்டம்படி நான் என்ன செய்யணும், அடுத்த வீட்டையும் அவனுக்கு தாரவாக்கணும். ஒருவர் என்னுடைய வாகனத்துக்கு கல்லால் எறிந்தார், இங்கே வாருங்கள், அடுத்த வாகனத்துக்கும் கல்லால் எறியுங்கள், இப்படி மாறி 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 எரிக்க சொன்னா அவனுக்கு கல்ல, எனக்கு ஆஹா என்ன சட்டம்டா, இப்படி எங்களை ராஜாவாக்குற சட்டங்கள் வேதத்திலே சொல்லி இருக்கிறாங்களேடா. களவெடுக்கிறான் தங்கத்தை, ஒரு 10 பவுன் நகையை களவெடுக்கிறான் வீட்டில், பாருங்கள் இன்னொரு 10 பவுன் நீங்கள் ஏன் பார்க்காமல் போனீர்கள், அதையும் எடுத்து செல்லுங்களேன், பீரோ சாவி கிடைக்கவில்லையா, இப்படி கேட்டா இது கோலத்தனமா இல்லையா, இது ஒரு ஏமாத்து மாதிரி இல்லையா, இது வேதத்தில் இப்படி சொல்லுமா, சொல்லாது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, அடிச்சா திருப்பி கொடுக்கணும். நாங்க இல்ல, ஆளாளுக்கு கையில ஆயுதம் எடுத்துடக்கூடாது, ஆளாளுக்கு திருப்பி அடிச்சிடக்கூடாது, ஒரு முறைப்படி அரசாங்கத்தை வைத்து அணுகுமாறு இஸ்லாம் சொல்லுது. இது ஒன்று. 2வது அல்லாஹ் சொல்றான், இன்னொரு செய்தி இருக்குது, நீங்க வச்சிருக்கிறீங்களே தௌராத் இஞ்சில், அதுல 2வது என்ன செய்தி இருக்குதுன்னு சொன்னா, இது 7வது அத்தியாயத்தில்
157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இவர்கள் இந்த தூதரான நபியான எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரை பின்பற்றுகிறார்கள். யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், இந்த தௌராத்தில இந்த தூதரை பற்றி தௌராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காணுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரு எழுத படிக்க தெரியாத உம்மி நபி ஒரு ரசூலை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். யாரு? முஸ்லிம்கள். அந்த நபியை பற்றி எதுல எழுதப்பட்டிருக்குதாம்? தௌராத்தில் இன்ஜீலில் எழுதப்பட்டிருக்குது அல்லாஹ் சொல்றான். இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்லணும், எங்கே இருக்கிறது? எங்களுடைய இன்ஜீலில் நபிகள் நாயகத்தை பற்றி இல்லையே, எங்களுடைய இன்ஜீலில் தௌராத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி இல்லையே, அல்லாஹ் பொய் சொல்கிறானே, இதோ இன்ஜீல் இருக்கிறது, இதோ தௌராத் இருக்கிறது, ஏழுமென்றால் வாசித்து பாருங்கள். சொல்ல வேண்டியதுதானே, சொன்னார்களா? வரலாற்றில் எங்கேயாவது நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லப்படவில்லை என்று யூதர்களோ கிறிஸ்தவர்களோ சவால் விட்டார்களா? சவால் விடவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. காரணம் இருந்துச்சு. அதனால யூதர்களுடைய பிறப்பிடம் எது? யூதர்கள் எங்க இருந்தாங்க? ஜெருசலம் தானங்க. அவங்க பாலஸ்தீனத்தில் தானே இருக்கணும். அவங்க பிறகு வந்து நாடு இல்லாமல் நாடோடிகளாக அலைஞ்சு திரிஞ்சாங்க. ஈஜிப்தில் வந்து ஃபிரௌன் அடிமையாக வச்சுருந்தான். திரும்ப எல்லாம் அவங்களுக்கு பாலஸ்தீனத்தில் குடியமர்த்துறான், ஒரு நாடு தனியாக கொடுக்குறான். பிறகு அவங்க நாடை திறக்கிறாங்க. பிறகு வந்து அலைந்து திரிந்து பல காலங்கள் கடந்து அமெரிக்காக்காரன் சேர்ந்து ஒரு நாடை திரும்ப பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியில் திருப்பி கொடுக்குறான். இதுதானே வரலாறு. அவங்களோட தாயகம் ஜெருசலம், பாலஸ்தீனம். அந்த தாயகத்தில் யூதர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே தானே இருக்கணும். யூதர்களே மதீனாக்கு வந்தாங்க. ஒரு நாளாவது சிந்திச்சிங்களா? யூதர்கள், ஹீப்ரு மொழி பேசிய யூதர்கள் ஏன் மதீனாக்கு வந்தாங்க? என்ன தேவைக்குது அவங்களுக்கு? அரபு தீபகற்பத்திற்கு வருவதற்கு அவர்களை எது தூண்டியது? அவங்க எதனால் அரபு படித்தாங்க? ஏன் ஆரம்ப கால யூதர்கள் மதீனால வந்து குடியமர்ந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு உண்மையான இஸ்லாத்தை கடைபிடித்த முஸ்லீம்களான யூதர்கள், முஸ்லீம்களான கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் அந்த சமுதாயத்தை இனங்காட்டுறதுக்கு சொல்றாங்க. அவங்க முஸ்லீம்களாக இன்ஜீலை கடைபிடித்தவங்க இருந்தாங்களா இல்லையா? தௌராத்தை கடைபிடிச்சவங்க இருந்தாங்களே, அவங்க ஏன் வந்து மதீனால குடியமர்ந்தாங்க? இறுதி தூதர் அரபு தேசத்திலே வருவார் என்ற முன்னறிவிப்பு அவங்கள்கிட்ட இருந்துச்சு. இறுதி தூதர், உலக தூதர் அரபு தேசத்துலாம் வருவாங்கன்னு அவங்க புரிஞ்சதுனால அந்த தூதர் வந்தால் அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவுவதற்காகத்தான் அந்த முன்னோர்கள், யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய ஜெருசலம் என்ற தாயகத்தை விட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். இல்லாட்டி அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவர்களுடைய சந்ததிகள், பிற்காலத்தில் வந்தவர்கள், அவர்களுக்கு உண்மை தெரிந்தும் வேண்டுமென்றே என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். அப்ப அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், சூரா பக்கரா 2வது அத்தியாயத்தில் 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, நாங்கள் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ, யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும், அவர்கள் இந்த நபியை அறிவார்கள், இந்த முஹம்மதை அறிவார்கள், தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போல் அறிவார்கள். ஒவ்வொருத்தரும் அவன் புள்ளையை எப்படி அறிஞ்சு கொள்வானோ, அறிஞ்சு வச்சிருப்பானோ, அந்த புள்ளையை பார்க்குற மாதிரி தெரிஞ்ச மாதிரி இந்த நபியை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க? அவங்களோட வேதத்தில் இருந்ததுனால, அவங்களோட வேதத்தில் குறிப்பிட்டதுனால. அப்போ யூதர்களோ கிறிஸ்தவர்களோ தௌராத்தையோ இஞ்சிலையோ கொண்டு வந்து, இல்லை முகமது நபியை பற்றி இருக்கல, முகமது நபியை பற்றி ஒரு சொல் கூட இல்லை, முகமது பொய் சொல்கிறார்கள் என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அந்த அறைகூவலை திருப்பி விட்டிருக்கலாம். திருப்பி விட முடியவில்லை. இறுதி விளைவாக தௌராத்தை தான் முழுசா மாசுபடுத்தினாங்க, முழுசா மறைச்சாங்க, முழுசா அழிச்சாங்களே தவிர அந்த வேதத்தை கொண்டு வந்து வாசிக்க முடியவில்லை, ஓதி காண்பிக்க முடியவில்லை. ஆய்வு செய்யுங்கள் என்று முஸ்லிம்களுடைய கையில் ஒப்படைப்பதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. அதுக்கு பிறகு மாசுபடுத்தப்பட்ட வேதம், தௌராத்தை அழிச்சிட்டாங்க, இஞ்சியில் அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பைபிள் என்று அவங்க கொண்டு உருவாக்கினாங்களே, ஆச்சரியம் என்னென்னா அதில் இருக்குது நபிகள் நாயகத்தை பற்றி. எதை ஒழிச்சாங்களோ, எதை மறைச்சாங்களோ, எது தௌராத்தண்டு அவங்க கற்பனையாக கொண்டு வந்தாங்களோ, அதில் நபிகள் நாயகத்தை பற்றி இருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹ் வந்து எப்படி சக்தி வாய்ந்தவன் பாருங்க. அல்லாவோட விளையாடலுமா யாராவது? அல்லாவை யாருக்காவது மிகை கேளுமா? அவங்களா உருவாக்கின கற்பனை கிரதங்கள் அல்லாஹ் கொண்டு வந்து போடுறான் பாருங்க. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு உபாகமம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இறைவன் சொல்றான் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய அல்லாஹ் சொல்றானாம், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணுவார் என்று மோசே சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னானாம்.
எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு தீர்க்கதரிசிய யாருக்கு மத்தியில்? உங்களுக்கு மத்தியில் இல்லை, உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உருவாக்குவார் என்று பைபிளில் சொல்லப்பட்டதாக வருது. ஒரு தூதர் வருவார், அவர் மூசாவை போல ஈப்பார். அவர் யார் மத்தியில் தோன்றுவார்? இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்றானாம், உங்களுக்கு மத்தியில் இல்லை, உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில். இஸ்ரவேலர்களுடைய சகோதரர்கள் யார்? இஸ்ரவேலர் என்ற இனத்திட சகோதர இனம் எது? இஸ்ரவேலர் இனம் எப்படி உருவாச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல 2 பிள்ளை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேர். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளை, அதில் ஒருத்தர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி தான் இஸ்ரவேலர்களுடைய பரம்பரை போகுது. அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல பரம்பரையில் சகோதர பரம்பரை எங்க இருக்குது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பரம்பரை. அவங்க எங்க வாழ்றாங்க? மக்கால வாழ்றாங்க, அரபு தேசத்துல வாழ்றாங்க. இறைவன் கர்த்தர் எப்படி சொன்னாராம்? மோசே, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் யாருக்கு மத்தியில் கொண்டு வருவேன்? உன்னுடைய இனத்தில் இல்ல, உன்னுடைய சகோதர இனத்தில் நான் கொண்டு வருவேன், முஸ்லிம்களில் கொண்டு வருவேன், அரபுகளில் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னதாக 18:15 வருது. ரொம்ப அற்புதமான வசனங்களோட, வார்த்தைகளோட 17, 18, 19 வருது பைபிள்ல. நான் அவருக்கு கற்பிப்பதை அவர்களுக்கு சொல்லுவார். நான் அனுப்புற தூதர் இருக்கிறாரே, அவருக்கு நான் என்னெல்லாம் கற்பிப்பேனோ அதையெல்லாம் அவர் என்ன செய்வார்? மக்களுக்கு சொல்வார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கெடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அவர் சில செய்திகள் சொல்வார். யாருடைய நாமத்தால்? கர்த்தராகிய என்னுடைய நாமத்தால். நாங்கள் எப்படிங்க குர்ஆன் ஓதுறது? குர்ஆன் வசனம் ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சு? இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். நபியே, நீங்கள் வாசியுங்கள் உங்களை படைத்த உங்களுடைய இறைவனின் நாமத்தினால். இறைவனின் பெயரால் என்ன கொஞ்சம் விளங்காது எங்களுக்கு, அந்த பைபிள் மொழியிலே வருமே. நபியே, நீங்கள் வாசியுங்கள் உம்மை படைத்த உமது கர்த்தரின் நாமத்தினால். எப்படி வருது? பைபிள் சொன்ன அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதர் கிட்ட வந்து சிலவங்க கேட்குறாங்க. ஏன்னா அந்த சமுதாயம் 3 விதமான தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஒன்றாவது எதிர்பார்த்தது யூதர்கள் 3 விதமான நபர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஒன்று, அவங்க யாரை எதிர்பார்த்தாங்கண்டா, எலியா என்ற ஒருவர் வருவார். எலியா என்றா எலிப்பூனை இல்லை, எலியா என்ற பேரில் அவர் இலியாஸாக அந்த மாதிரி எதுவாக இருக்கலாம், சரியா? எலியா என்ற ஒருவரை எதிர்பார்த்தார்கள். 2வது யாரை எதிர்பார்த்தார்கள் என்றா, கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள். மசி கிறிஸ்து என்று சொல்றது ஆங்கிலத்தில் கிறிஸ்ட், அரபுல ஈப்ருல வந்து மெசாயா, அரபுல மசி. அவ மசியை எதிர்பார்த்தார்கள். மசி என்ற ஒருவர் வர வேண்டும். அதே மாதிரி 3வதாக அவங்க எதிர்பார்க்கிறாங்க அந்நபி, அந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ற த ப்ரொஃபட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை எதிர்பார்த்திருந்தார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் வந்தா வராங்க. அவங்க வந்தோடனே அவங்கள வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க? யோவான் என்று சொல்லுவாங்க. யோவான் வந்தோடனே யோவான் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க வந்து யாரு? நீங்க வந்து எலியாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து இல்லை, நான் எலியா இல்லைன்னு சொல்லி அவர் மறுக்கிறார். அப்போ கேட்குறாங்க, நீங்கள் வந்து கிறிஸ்துவா? அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் கிறிஸ்துவும் இல்லை அப்படி சொல்லி அவர் மறுத்துட்டு போகிறதா வருது. அப்போ நீங்கள் அந்த தீர்க்கதரிசின்னு ஒரு வருவாரே, அந்த தீர்க்கதரிசியா நீங்கள்? அவர் சொல்கிறார், இல்லை நான் அந்த தீர்க்கதரிசியும் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. இப்போ யூதர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 3ஐ மறுக்கிறாரே, யாரு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 3 நபரை இல்லைன்னு மறுக்கிறாரு. அப்போ இன்னும் யாராவது வரைக்கிறாங்க போலன்னு எதிர்பார்த்திக்கிறாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே அந்த யூதர்கள் எல்லாம் உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வராங்க. இயேசுநாதரே, நீங்கள் வந்து யாரு? எலியாவா என்று கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், நான் எலியா இல்லை, எலியா தான் ஏற்கனவே வந்து போயிட்டாரே, எனக்கு முன்னாடி வந்தவர் யாரு? யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துல மகன் யஹ்யா. அவரை தான் அவங்க யோவான் என்று அழைத்தார்கள். யஹ்யா தான் ஏற்கனவே வந்து போயிட்டாரே, நீங்கள் வந்து யஹ்யா என்பவர் எலியா என்று தெரியாமல் அவரை வந்து சொல்லனா துன்பத்துக்கு உள்ளாக்கி அவரை சித்திரைவதை செய்தீர்களே என்று இயேசுநாதர் நான் எலியா இல்லைன்னு மறுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் தான் அந்த கிறிஸ்துவா? இவர் சொல்கிறார், ஆமாம் நான் தான் கிறிஸ்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னது கிறிஸ்து என்பது நான் என்றால் அவ கிறிஸ்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த தீர்க்கதரிசி யாரு? 3வது ஆள் எதிர்பார்த்தாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி வந்ததாக
கிறிஸ்தவர்கள் சொல்வார்களா, யூதர்கள் சொல்வார்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி வந்ததாக சொல்வது உம்மத்தே முஹம்மதியா மாத்திரம்தான். உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த தூதர் என்று உலக மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்கக்கூடிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான். அது அறிவித்தது குர்ஆன். அப்ப அவங்க யூத சமுதாயம் எதிர்பார்த்த எலியா என்பது யஹ்யா என்றால், கிறிஸ்து என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றால், அந்த தீர்க்கதரிசி உலகத்தாரும் அறிந்த, பிள்ளைகளை அறிவதை போல் அறிந்த அந்த தீர்க்கதரிசியானவர் யாரு? அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் வேண்டுமென்றே மறுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெள்ள தெளிவாக விளங்குது. அடுத்தது முடிச்சுக்கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க இஞ்சில வச்சிருக்கிறீங்களே, பைபிளை வச்சிருக்கிறீங்களே, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா ஜிஹாதை பற்றி சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். மாட்டிக்கொள்வாங்க பாருங்க. ஜிஹாத் தீவிரவாதம் என்று யார் இன்றைக்கு உலகத்தில் வரப்புறா? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, அடிப்படைவாதிகளாக, சண்டை மூட்டுபவர்களாக பரப்புவதை யார்? உலகத்தில் சாந்தி சமாதானத்தை சீர்குலைப்பவர்களாக, முஸ்லிம்களுக்கு முத்திரையிடுபவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் மூமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் மூமின்களுடைய உயிரையும் உடமையையும் விலைக்கு வாங்கி கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கத்தை பிரதிபலனாக தருவதாக. அது ஒரு ஒப்பந்தம் சொல்லிட்டு, யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் போர் செய்வார்கள். ஃபயக்துலூன், அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். கொலை செய்வார்கள். வயுக்தலூன், அவர்களும் கொலை செய்வார்கள். ஜிஹாதில் கொல்லப்படுவோம், கொலை செய்வோம் அல்லாஹ்ட பாதையில் சொல்லிட்டு அல்லாஹ் நிறுத்தினா மூமின்களோட இது நின்றும். அல்லாஹ் என்ன வார்த்தையை வேண்டுமென்றே போடுறான் பாருங்க. வாதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன். இந்த வாக்குறுதி கொலை செய்யப்படுபவர்களுக்கு, கொல்லப்படுபவர்களுக்கு, உயிர் தியாகம் செஞ்சு கொலை செய்யப்படுபவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. பொருள் செல்வத்தை தியாகம் செய்து கொலை செய்யப்படுபவர்களுக்கு அல்லது பொருள் செல்வத்தை தியாகம் செய்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. எதில் அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கிறானாம்? வாதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத், தௌராத்திலே அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். வல் இன்ஜீல், இன்ஜீலிலே வாக்குறுதி அளித்திருக்கிறான். வல் குர்ஆன், குர்ஆனிலே வாக்குறுதி அளித்திருக்கிறான். குர்ஆனில் அளிக்கப்பட்ட வாக்குறுதி எங்களுக்கு தெரியும். யார் அல்லாஹ்வின் பாதையில் கொலை செய்யப்படுகிறார்களோ அவர்கள் மரணித்தவர்கள் என்றே சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்திலே உயிருடன் இருக்கிறார்கள். யுர்ஸகூன், உணவளிக்கப்படுகிறார்கள். யஸ்தபிஸிரூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபலலிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்குடைகளை நினைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றான். இதே வாக்குறுதி சேம் மேட்டர் எங்க இருக்கணும்? தௌராத்தில் இருக்கணும், இஞ்சியில் இருக்கணும். இவங்க என்ன செஞ்சாங்க? தௌராத்தை இஞ்சியில மாத்திட்டாங்க. தௌராத்தை இஞ்சியில மாசுபடுத்திட்டாங்க. காட்ட முடியல, வைக்கவும் முடியல, ஒழிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்றா இருக்குதுண்டு. சரி, அந்த காலத்தில் இருந்த யூதமா மேதைகள், கிறிஸ்தவமா மேதைகள், திருச்சபைகள், அனைத்து பண்டிதர்களும் இஞ்சிலை கொண்டு வந்து, தௌராத்தை கொண்டு வந்து, எப்படி அப்பா இப்படி ஒரு பொய் சொல்ல முடியும்? தௌராத்திலே அப்படி கிடையாது, இஞ்சிலே அப்படி கிடையாது. உலகத்தின் சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த போதனையையும் கிறிஸ்து சொல்ல மாட்டார், மோசே சொல்ல மாட்டார் என்று பகிரங்கமாக அறைகூவலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அல்லாஹ் இன்னொரு வேலை பண்றான். இவங்க இப்ப பைபிள் என்று வச்சிருக்கிறாங்களே, அதுல ஜிஹாத பத்தி அவங்க எழுதி வச்சிருந்தாங்கன்ற அல்லாஹ் மறைமுகமா வச்சிருக்கிறான் பாருங்க. ஏன்டா அந்த பைபிள் என்று இவங்க வச்சதுல கூட ஜிஹாத் பத்தி யுத்தாகமம் என்ற ஒரு ஆகமம் இருந்துச்சு. யுத்தாகமம், யுத்தாகமம் என்ற யுத்தத்தை பற்றி பேசக்கூடிய ஆகமம். அதையும் எஸ்கேப் பண்ணிட்டாங்க. எல்லாம் தூக்குறது தானுங்க பெரிய வேலையா? நீங்க டயரி ஒன்றை பாவிக்கிறீங்க, ஒரு தாளை பிச்சு வீசணும், இப்படி பிச்சு எடுத்து வீசுறது தானே. நூல் கொஞ்சம் வேணுமெண்டா லூஸாக வீசிக்கும். யார் பார்க்க போறா? நம்பரா போட்டிக்குது 1 2 3 போடலை. அப்போ தூக்குறது வேலை அவங்களுக்கு கை வந்த கலை, கூட்டுறது குறைக்கிறது அவங்களுக்கு லேசான சகஜமான வேலை. யுத்தாகமாக அவங்க தூக்கினாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியுமென்னு கேட்குறீங்களா? தூக்குறத ஒழுங்காக தூக்கணுமா இல்லையா? களவு செஞ்சாலும் சரியா செய்யணுமா இல்லையா? சரியா செய்ய கிடைக்கல. என்ன செஞ்சிட்டாங்கண்டா அவங்க எண்ணாகமம் என்று அந்த ஆரம்ப 5 புத்தகத்தில் ஒரு புத்தகம், எண்ணாகமத்தில் 21வது வசனம் அதிகாரத்தில் 15வது வசனம், அதில் சொல்றாங்க, ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும். ஆர் என்னும் ஒரு ஸ்தலம் இருக்குது, அதுக்கு ஒரு நீரோடை பாயுது, மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது. அந்த ஆர் என்னும் ஸ்தலத்திலிருந்து பாயும் நீரோடையுடைய எல்லை எது என்று சொன்னால் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்று ஒரு வசனம்
கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பைபிளில் வருது. அந்த ஆறு என்று சொல்லக்கூடிய அந்த நீரோடையிட எல்லை எதென்று கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவனது தமிழ் தான் வாசிக்க கஷ்டம். யுத்த புஸ்தகம் ஒன்றா வரும். யுத்த புத்தகம் என்று ஒன்று இருக்குதே, அதில் எழுதப்பட்டு இருந்துச்சான். இப்போ நாங்கள் தேடி பார்க்குறோம் பைபிளில், யுத்த புத்தகம் வேணுமே, எங்கள் யுத்தத்தை பற்றி என்னடா சொல்லிக்குது பைபிளில், தேடி பார்த்தா புக்கை காணோம். நிறைய காணாமல் போகிற வேலைக்குது. சிலவன் கிணத்தை காணண்டுவான், சில அதை இது புத்தகத்தை காண. இப்போ யுத்த புத்தகம் எங்க காணா, எங்க போச்சு? அதை தூக்கின அவங்களுக்கு இதை தூக்க மறந்து போச்சு. இந்த வசனம் பைபிளில் இருக்குது, இதை தூக்க நினைவிலாம் போச்சு, அதை தூக்கிட்டாங்க, இதில் மாட்டிக்கொண்டாங்க. இப்போ யுத்தாகமம் என்று ஒன்று இருந்தா அதில் என்னது? யுத்தாகமத்தில் இந்த கண்ணத்தை கொடுத்தால் இந்த கண்ணத்தை கொடுங்கன்னு இருக்குமா? அடிச்சா திருப்பி அடி அடிக்குமா? யுத்தாகமத்தில் அடிச்சா திருப்பி அடி, ஜிஹாத் செய், கித்தால் செய், கொலை செய், கண்ட இடத்துல கண்டந்துண்டமா வெட்டு. இது குர்ஆன்ல சொன்னபடி அங்கே இருக்கும். அப்ப இவங்க கற்பனையாக உருவாக்கிய தௌராத்தில் கூட, கற்பனையாக உருவாக்கிய இறை புத்தகத்தில் கூட என்ன இருக்கல? அந்த செய்தி இருந்துச்சு, இதை மறைச்சிட்டாங்கன்றதை அவங்க கையும் களவுமா மாட்டிக்கொண்டார்கள். திருச்சபையில் இருப்பவர்கள், உலக திருச்சபையாக இருந்தாலும் சரி, இலங்கை திருச்சபையாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க சங்கமமாக இருந்தாலும் சரி, பரிசுத்த வேதாகம சங்கமாக இருந்தாலும் சரி, அறைக்கூவல் விடுகிறோம், வாரீங்களா பேசுவோம், இதை பற்றி பேசுவோமா? நீங்கள் பைபிளில் கைவரிசை காட்டிக்கிறது, தௌராத் என்றது உங்களோட கையில் உள்ளது இல்லை என்று, இஞ்சில் என்றது உங்களோட கையில் உள்ளது இல்லை என்றதை தோலுரிச்சு காட்டுவோம், விவாதத்துக்கு வாங்க. நிறைய பேரை அழைக்கிறோம், வரமாட்டேங்கிறாங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் அழைக்கிறோம், வந்தீங்கன்னா நம்ம ஆக்கிற சூனியக்காரரை கும்பலே கூப்பிட்டு சரி வராது, இவங்களையும் கொஞ்சம் கூப்பிடணும். இவ்வளோ தெளிவான ஒரு பரிசுத்த வேதத்தை கையில் நாங்கள் வச்சிருக்கிறோம். நீங்கள் மாசுபடுத்தப்பட்ட பல அசத்தியங்கள் உள்வாங்கப்பட்ட நீங்களாக உருவாக்கிய ஒரு வேதத்தை தௌராத் என்றும் இஞ்சில் என்றும் இறைவனுடைய தீர்க்க தரிசனம் என்றும் வைத்திருக்கிறீர்களே, அது இறைவனுடைய வார்த்தை கிடையாது, அது நீங்கள் கற்பனையாக உருவாக்கியவை என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முடியுமெண்டா வாங்க, எங்க மக்களை வச்சு இது பேசுறதா நினைச்சிடக்கூடாது. எங்க ஆக்களுக்கு உங்க ஆக்களுக்கு அவங்க அப்படிதான். நீங்க கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனால் பிஜேட புக்கை வச்சு தனியாக கிளாஸ் நடக்கும். இதுதான் பைபிள் புத்தகம் வைக்கும் அங்கே கிளாஸில், சண்டே கிளாஸில் இதுதான் பைபிள் புத்தகம். பார்த்தீங்களா, ஜெயினுல் ஆப்தீன் இப்படி சொல்லியிருக்கிறார், அது அப்படி இல்லை இப்படி தான் என்று ஆன்சர் சொல்லி கொடுக்குறாங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தெரியாத பைபிளை பற்றி சொல்லி, தெரியாத இஞ்சிலை பற்றி சொல்லி அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் தெரிஞ்சவங்கள கூப்பிடுறோம், வாங்க அழகிய முறையில் பேசுவோம். நீங்களும் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறீங்க, நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அவன் ஒருவன் என்றது எங்கட நிலைப்பாடு, மூவர் என்றது உங்களோட நிலைப்பாடு, குர்ஆன் இறைவேதம் என்பது எங்கட நிலைப்பாடு, பைபிள் இறைவேதம் என்பது உங்களோட நிலைப்பாடு, இஞ்சில் தௌராத் என்பது ஈசாவுக்கும் மூசாவுக்கும் அருளப்பட்ட வேதம் என்பது எங்கட நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடு. ஆனால் இப்போ கையில் வச்சிருக்கிறது இஞ்சில் இல்லைன்றது எங்கட நிலைப்பாடு, தௌராத் இல்லைன்றது எங்கட நிலைப்பாடு. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது இஞ்சிலும் தௌராத் என்றது உங்களோட நிலைப்பாடு. எது சரியன்றதை பேசுவோம், வாங்க வாங்க விவாதிப்போம், அழகிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவோம். சும்மா மக்கள் இல்லாத இடத்துல அல்லது இஸ்லாம் இந்த சம்பந்தமாக நாலேஜ் இல்லாத ஆக்கள் மத்தியில் நீங்கள் வந்து முஸ்லீம்கள் அப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லி ஏமாத்தாம, காசு கொடுத்து எங்களோட மக்களை மதம் மாற்றம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் எங்களோட வந்து பேசுனீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பட்டே கிளப்புவோம், உங்களோட தோலை உரிப்போம், நீங்கள் சொல்கிறதுல அசத்தியம் என்றதை நிரூபிப்போம். 100% திருக்குர்ஆன் தான் இறைவேதம் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். முடியுமா? உங்களால் வர முடியுமா? முடியாது. இன்னொரு செய்தி இறுதியாக சொல்லி முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட வேதத்தில் இன்னொரு அடையாளத்தை நான் சொல்லிக்கிறேன்றான். இது வந்து ரொம்ப அற்புதமான எங்களுக்கு நெருக்கமான ஒரு அடையாளம், அதனால் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முகமது என்பது அல்லாஹ்வின் தூதர். வல்லதீன மாவு அஷித்தாவு அலல் குஃபார், அவருடன் இருப்பவர்கள் காஃபிர்களோட கடுமையாக இருப்பார்கள். ருஹமாவு பைனஹும், ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே அன்பு பாசம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன், நீங்கள் அவர்களை ருக்கு செய்தவர்களாக சுஜூத் செய்தவர்களாக பார்ப்பீர்கள். யபுதகூன ஃபலலம் மினல்லாஹி வரில்வானா, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்தியையும் எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். சீமாஹும் ஃபி வுஜூஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய அடையாளம் எது? சுஜூதின் காரணமாக அவர்களுடைய முகத்திலே ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும். இந்த கருப்பாக இருக்குமே தழும்பு, அதுதான் அடையாளம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றவங்கள உண்மையாக ருக்கு சுஜூத் செய்கிறவங்களோட அடையாளம் இந்த தழும்பு. இப்போ அது இல்லாதவங்க போயிட்டு தேய்க்கக்கூடாது, கையால் இப்படி தேய்ச்சி 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 கருப்பு, நல்ல நல்ல ரஃப்பான ஒரு பாயில் தேய்ச்சா கருப்பு வரும், இப்படி இல்லை, அது நேச்சுரலாக வரும். உங்களுக்கு அந்த தழும்பு விளங்காட்டும் அல்லாஹ் வந்து மறுமையில் அடையாளப்படுத்துகிற மாதிரி அல்லாஹ் வச்சிருப்பான் அதை.
அப்போ தழும்பு இருக்கும் சொல்லிட்டு இங்களையும் சும்மா விடாம அல்லாஹ் பாருங்க செய்கிற வேலையை, தாலிக்க மசலஹும் ஃபித் தௌராத், இதுதான் தௌராத்திலும் அவர்களுக்கு உதாரணம். தௌராத் உள்ளவங்களுக்கும் அடையாளம் இது, நெத்தியில தழும்பு ஈக்கணும். இந்த தழும்பை இல்லாமக்கிறதுக்கு தான் சுஜூதை இல்லாமாக்கி விட்டாங்க. இயேசுநாதர் அவருடைய கடைசி கட்டத்தில் அவரை யூதர்கள் கொலை செய்வதற்காக அலைகின்ற நேரத்தில் அவர் முகம் குப்பர விழுந்தார் என்று மொழிபெயர்த்திக்கிறாங்க. சுஜூத் செய்தார் என்றதை முகம் குப்பர விழுந்தாரு, சுஜூத் தான் செஞ்சார் அவர். இவங்க அப்படி அந்த முகம் குப்பர மோத்தக்கப்படுகிறோமே அந்த மாதிரி படுத்ததா போட்டிக்கிறாங்க. முகம் குப்பர விழுந்தாருண்டா சுஜூத் செஞ்சாருன்ற அர்த்தம். சுஜூத் செஞ்சா கிறிஸ்தவர்களோ யூதர்களோ அடையாளம் வந்துடுமே, அடையாளத்தை யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய நெத்தியில பார்த்தா குர்ஆன் சொல்றது உண்மைண்டு ஆகிருமேன்னு சொல்லி சுஜூத் செய்கிற வணக்கத்தை திட்டமிட்டு இல்லாமாக்கி முட்டுக்கால் அடிக்க வச்சாங்க. சர்ச்சில் பார்ப்பீங்களா, முழங்கால் அடிச்சுதான் இறைவன் என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. முழங்கால் அடிச்சா முழங்காலில் அடையாளம் இருக்கும். முஸ்லீம்களுக்கு முழங்காலே அடையாளம் வைக்கும், நெத்திலையும் அடையாளம் வைக்கும். விளங்கக்கூடிய அடையாளம் எது? அல்ல முழங்காலில் அடையாளம் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தனை கலிசனை தூக்கி பார்க்க வேண்டி வரும். முழங்கால காட்டு அடையாளத்தை பார்க்கணும் வேண்டி, அற அளவுக்கு சரி தூக்கி பார்க்க வேண்டி வந்துடும். அப்படி இல்லை, விளங்கக்கூடிய ஒரு அடையாளத்தை எல்லாம் சொல்றான். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, முழங்கால் அடையாளத்தை மட்டும் வச்சு நெத்தியில் இருக்கக்கூடிய அடையாளத்தை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான் யூதர்களுக்கு அதுதான் அடையாளம், அவங்களோட தௌராத்தில் அப்படி இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா வமசலஹும் ஃபில் இன்ஜீல் கஸர்இன், கிறிஸ்தவர்கள் இன்ஜீலில் அவர்களுக்கு அடையாளம் உதாரணம் அவர்கள் ஒரு பயிரை போன்றவர்கள். அஹ்ரஜ சத்அஹு, அதனுடைய குருத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஃபஸரஹு, அது பலமாக நிற்கிறது. ஃபஸ்தகலத ஃபஸ்தவ அலா சூகிஹி, அது தன்னுடைய தண்டின் மீது கடினமாக நிலைத்து நிற்கிறது. யுஜிபு ஸுர்ராஅ லியகீல பிஹிமுல் குஃபார், இந்த மூமின்கள் என்ற விசுவாசிகள் இதன் மூலம் காஃபிர்கள் என்ற அந்த இறை மறுப்பாளர்கள் அதை பார்த்து கோபம் அடையும் போது மூமின்கள் என்ற விவசாயிகள் இதனூடாக சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க பயிரை போல அந்த பயிர் உறுதியாக நிற்கும் பாருங்க, அது குருத்து வெளிப்படுத்தப்பட்டு பிறகு அது உறுதியாக பலமாக நின்று தண்டின் மீது நிலைச்சு நிற்கிது பாருங்க. இந்த மாதிரி மூமின்கள் நினைச்சு நிற்பாங்க, அசைய மாட்டாங்க. இறைவன் ஒருவன் என்றதில் உறுதியாக இருப்பாங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ சும்மஸ்தகாமு, அல்லாஹ் தான் தங்களுடைய இறைவன் என்று சொன்னால் பின்னர் அதிலே உறுதியாக இருப்பார்கள். இந்த மாதிரி உறுதியாக இருக்கக்கூடியவன் கிறிஸ்தவன் இருப்பான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் கிட்ட போய் பாருங்க, ஆனால் உங்களுக்கு பண்டி அரிசி தடை பண்ணிக்குதே, நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேளுங்க. இட்ஸ் நத்திங், இட்ஸ் நத்திங், இட்ஸ் நத்திங், என்ஜாய் யோர் செல்ஃப், உலகத்தில் சந்தோஷமாயிரி. இவங்களுக்கு ஒரு கொள்கையை சொல்லி கொடுத்தீங்கன்னா, நீ என்ன பாவத்தையும் செஞ்சுட்டு உங்களோட பாவத்தை ஃபாதர் கிட்ட போயிட்டு அறிக்கையிடணும். தந்தை இருப்பாரே பங்கு தந்தை, அவங்ககிட்ட போயிட்டு அறிக்கையிடணும். நாங்கள் இப்படி பாவம் செஞ்சிட்டோம், என்ன பாவம் எப்படி செஞ்சோம்லாம் அவருக்கு சொல்லணும். அதை கேட்டு அவர் நிறைய பாவம் செய்வார். அப்படி பாவம் சொன்னால் அவர் உங்களை இயேசு பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார் என்று இவர் சொல்லுவார். இவர் மன்னிப்பு வழங்குவார். மன்னிப்பு வழங்கினோடனே இவங்களுக்கு என்ன நினைப்பு, எதை செஞ்சாலும் ஃபாதர் கிட்ட சொன்னோடனே ஃபாதர் போயிட்டு இயேசுநாதர் கிட்ட சொல்லுவார், இயேசுநாதர் ஆல்ரெடி எங்களுக்காக வேண்டி சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிறார், எனவே நாங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்லைன்னா அவங்களுக்கு உலகம் திறந்து கொடுக்கப்பட்டிக்குது. எதையும் செய்யுங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப் என்று கொடுத்துக்குது. பாரா வீட்டில் பாரா சர்ச்சிலே பாரா வைப்பான். வைன் குடிப்பாங்களா இல்லையா, இயேசுநாதரே வைன் கொடுத்தார். வைன் குடிச்சு வார நேரத்தில் இயேசுநாதரை பார்த்து பெண்கள் பேசிக்கொண்டாங்களாம், இந்த மனுஷனை பாருங்களே வைன் குடிச்சு இப்படி நடந்து வராரு அப்படின்னு பெண்கள் பேசிக்கொண்டாங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது. அப்போ வைன் குடிக்கிறது அவங்களுக்கு தடையே இல்லை, சாதாரணமாக செய்வாங்க. ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. உண்மையான இஞ்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா கொள்கையில் உறுதியாக இருப்பாங்கன்னு இறைவன் சொல்லி முடிக்கிறான். காட்டுங்க உங்களோட தௌராத்தை கொண்டு வாங்கன்ற, இப்போ தௌராத்தை கொண்டு வாங்க. நீங்கள் தௌராத் அந்த காலத்தில் நபிகள் நாயகத்து காலத்தில் இருந்துச்சு, அப்பயே கொண்டு வரல. இப்போ உங்களோட கையில் நீங்கள் தௌராத் கொண்டு வந்தால் அக்கு வேறாக ஆணி வேறாக அதை நாங்கள் முறியடித்தே தீர்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வக்காலு, அவர்கள் சொல்கிறார்கள், லன் நதுகுலல் ஜன்னத்தை இல்லா மன் கான ஹூதன் அவ் நசாரா, யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ இருந்தாலே தவிர சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் டிரெக்டா தான் பேசுறான் பாருங்க, கூறுகிறார்கள். தில்க அமானியும், அது அவர்களுடைய வெறும் கற்பனை மாத்திரம் தான். அல்லாஹ் சொல்றான் வெறும் கற்பனை தான். கிறிஸ்டியனா இருந்தால் சொர்க்கம் போகலாம் என்றது, யூதனா இருந்தால் சொர்க்கம் போகலாம் என்றது உங்களுடைய வெறும் கற்பனை. சொல்லிட்டு குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆதாரத்தை கொண்டு வா. நாங்கள் எங்கட மௌலவிமால் கிட்ட ஆதாரம் கேட்டா என்னடா பெரிய ஆதாரம், அந்த காலத்தில் ஆதாரம் கேட்டாடா நாங்கள் படித்தோம், உன்னோட உம்மா வாப்பா இவங்க தான்ன்றதுக்கு ஆதாரத்தை காட்டு கேட்பான். ஒருத்தர் என்கிட்ட கேட்டான், நான் சொன்னேன் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, அது நாங்கள் உருவாக்கினது தானே, ஏதாவது ஒரு ஆதாரத்தை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணு.
சொன்ன நிப்பாட்டிட்டான். இப்படி கேட்பான் ஆதாரம் கேட்டோன்னே. அல்லாஹ் சொல்றான் பெரிய சமுதாயம். யூத சமுதாயம் என்றால் லப்பாய் சிப்பாய் சமுதாயம் இல்லை, மிகப்பெரிய பலமான 2 சமுதாயம் உலகத்தில் இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிற 2 சமுதாயம். 3 சமுதாயம் தான் மிகப்பெரிய சமுதாயம் உலகத்தில், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள். அதில் எதிர் சமுதாயம் 2, யூதர்கள், கிறிஸ்தவர்கள். பலமான பழைய வரலாறு கொண்ட தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தற்போதைய சமுதாயம். அவங்களுக்கு சொல்றான் குல் ஹாத்து புர்ஹானக்கும், உங்களுடைய சான்றுகளை கொண்டு வாருங்கள், கொண்டு வாங்க, பேசுவோம், சபைக்கு கொண்டு வா. எங்களுடைய ஆலிம் சாக்கள் இதே சொல்ல மாட்டாங்கண்டா. அவன் பைபிளை கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் பெயரால் ஆமேன் இப்படி இழுத்தாண்டு வைங்க, இங்கே மௌலை மாலை தொட்ட நட்டி அப்படி வேர்த்து கொட்டி பயந்து நடிங்கிடுவாயே. இவனுக்கு ஆமேனும் தெரியும், ஓமேனும் தெரியா, இவனுக்கு தெரியும் கூட்டுது, அதை ஆமீன் தானே சொல்லுவோம், இவனை ஆமேன் என்றான். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் அப்படி என்றுவானே தவிர இவனுக்கு பைபிளை பற்றி தெரியுமா, இஞ்சியில பற்றி ஒன்றும் தெரியாது, குர்ஆனை பற்றி தெரியாது. இவனுக்கு தெரியும் குப்பையான மதுஹப்களை பற்றி தான் தெரியும், தரீகாவை பற்றி தெரியும். இன்னும் அல் பாத்தியா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ ஜமாலி சொல்லுகிறான், மௌலூது நீங்கள் பாடுவதாக இருந்தால் புதிய மெட்டுகளில் பாடுங்கள், நபிகள் நாயகத்துக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும், நபிகள் நாயகத்துக்கு அதிகமாக நீங்கள் புகழ்ந்த அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும். அவர் புதிய மெட்டில் அடிக்கட்டுமா, அப்படி போடு போடு இப்போ இன்னபை தன்னந்த சாக்கினுஹு அப்படி புதுசாக அடிக்கணுமா, ரேப் சாங், மிக்ஸ் சாங், சிறி சங்கபோதி மாளிகா மாதிரி இன்ன பைத்தனந்த மாளிகாபதி இப்படி சொல்லணுமா. என்னடா இது கேலி கூத்தா இல்லையா? இஸ்லாத்தை வச்சு நீங்கள் இப்படியே இருங்க, நீங்கள் அப்படியே இருங்க, திருந்தாதீங்க. அல்லாஹ் நாடினா திருந்துவீங்க, அல்லாஹ் நாடினா நேர்வழி பெறுவீங்க. இல்லாட்டி அப்படியே இருங்க, நீங்கள் இந்த பக்கத்துக்கு வராதிங்க. எங்களால் மட்டும் முடியுமேண்டா, ஒரு கப்பல் உங்களை எல்லாத்தையும் ஏற்றி டைட்டானிக் மாதிரி ஒரு கப்பல் செஞ்சு எங்கேயாவது அனுப்புவோம் ஒரு நாட்டுக்கு, திரும்ப வராத மாய்க்கு. போட்டை எப்படி செய்யணும், எங்கேயாவது ஒரு தீவில் கொண்டு போய்ட்டு அவங்கள விடணும், போட் அதோட உடஞ்சிடணும், திரும்ப வரையில்லாத மாதிரி. நாங்கள் பார்க்குற இந்த சவால்கள் எல்லாம் நாங்கள் விடுறோம். தௌஹீத் ஜமாத் இருக்குது அல்லாஹ்வுடைய உதவியினால. குர்ஆன் சுன்னாவுடைய சத்தியம் எங்களிடம் இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன அறைக்கூவலை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் விடுகிறோம் சவால், வாங்க கிறிஸ்துவ உலகம், வாங்க பேசுங்க, முடியும் என்றால் நீங்கள் தான் சத்தியவாதிகள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். இல்லை, நீங்கள் அசத்தியவாதிகள், பொய் சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை மாசுபடுத்தியவர்கள், கைவரிசை காட்டியவர்கள் என்பதை அக்குவேராக ஆணிவேராக நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி.